சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரசனே என்பர்க்கணியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே, திரைவரா மன்னும் அமுதத்தன் கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் போற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. எல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய, பட்டினத்து அடிகள் அருளிய திரு இடைமருதூர் மும்மணி கோவையை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, இணையத்தின் வாயிலாக மலேசிய திருநாட்டில் இருந்து இந்த ஞான நூலை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, நாம் கடந்த வகுப்பில் திரு இடைமருதூர் மும்மணி கோவை என்று சொல்லப்பெறுகின்ற இந்த ஞான நூலில் 4வது பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த 4வது பாடலில் ஏறத்தாழ ஒரு 12 வரிகள் தொடர்ந்து சிந்தித்திருக்கிறோம். அதில் அடிகள் பெருந்தகை நம்முடைய இடைமருது பெருமானுக்கு ஒரு விண்ணப்பம் சொல்லுகிறார். அந்த விண்ணப்பம் என்ன என்பது தான் நாம் இன்றைக்கி சிந்திக்க வேண்டியது. இருப்பினும் அந்த முதல்ல சொல்லப்பட்ட அந்த 10 வரிகளை ஒருவாறு நினைவுபடுத்தி கொண்டு நாம் செல்வது சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 வாரங்கள் இந்த நூலை நம்ம சிந்திக்கலை. எனவே ஒரு இடைவெளி பிறகு சிந்திப்பதனால அந்த 10 வரிகளை படித்து பிறகு நம்முடைய இன்றைய பாடப்பகுதிக்கு நாம் செல்லலாம். 4வது பாடல். ஒன்றினோடு ஒன்று சென்று முகில் தடவி ஆடு கொடி நுடங்கும் பீடுகெழு மாளிகை, தெய்வ கம்மியர் கை முயன்று வகுத்த ஓவனூர் செம்மை பூவியல் வீதி, குயில் என மொழியும் மயிலியல் சாயல் மான் மாற விழிக்கும் மானார் செல்வத்து இடைமருது இடம் கொண்டு இருந்த எந்தை. அந்த திரு இடைமருதூர் என்கிற ஊர் எப்படி அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கும் பொழுது, மான் போன்றும் மயில் போன்றும், எனவே மான் போன்ற விழியும் மயில் போன்ற சாயலும் குயில் போன்ற மொழியும் இருக்கக்கூடிய பெண்களும், நல்ல உயர்ந்த மாடங்களை அமைய கொண்டிருக்கக்கூடிய மாளிகைகளும் இருக்கக்கூடிய வீதியாக இருப்பது திரு இடைமருது என்கிற மருதூர். அந்த திரு இடைமருதூரில் இடம் கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தை, எந்தை என்ற சொல்லுக்கு தந்தை என்றும் தாய் என்றும் இருவகையாக பொருள் செய்யலாம் என்பதை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அதனால் எந்தை சுடரு மலு வலம் கொண்டிருந்த தோன்றல், தனது வலது கையில் மழு என்கிற ஆயுதத்தை கொண்டிருக்கின்ற இறைவன் தோன்றல். ஆரணம் தொடரா பூரண புராண, வேதங்கள் அவனை தொடர முடியாததாகிய பூரணனாகவும் நிறைவாகவும் பழமையானனாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் நாரணன் அறியா காரணக் கடவுள். எனவே திருமாலால் அறிய முடியாதாக இருக்கக்கூடிய காரணக் கடவுளாக இருக்கக்கூடிய இறைவன் சோதி சுடர் ஒளி ஆதி தனிப்பொருள். எனவே சோதி என்பது திரட்சியான ஒளியை சோதி என்றும், சுடர் ஒளி என்பதை கதிர் என்றுமாக குறிப்பது. எனவே திரட்சியான ஒளியும் அதனுடைய கதிருமாக சோதி சுடரொளி ஆதி தனிப்பொருள் என்று சொல்லக்கூடிய ஆதி தனிப்பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக காட்டக்கூடிய வகையில் ஆதி தனிப்பொருள். அப்படிப்பட்ட பொருள் ஏகநாயக யோகநாயக என்று அந்த பெருமானை
மிக அழகாக போற்றுகிறார். ஏகநாயகன் என்று உலகத்துக்கு ஒப்பற்ற தலைவனாக நிற்பவன் என்பதனால் ஏகநாயகன் என்கிற சொல்லையும், யோகநாயகன் யோகம் என்ற ஒன்று வருகிற நெறிக்கு தலைவனாக நிற்கக்கூடிய இறைவன், அப்படிப்பட்ட பெருமானி உன் திருவடிக்கு நான் ஒன்று உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் உணர்ந்தவன் அவன்கிட்ட போய் நாம் என்ன உணர்த்துவது, அவனுக்கு தெரியாதா எல்லாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த இடத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைகள் அதனுடைய தேவைகளை தாய் இன்னென்ன நேரத்துக்கு இன்னென்ன கொடுக்கணும்னு அறிந்து பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுப்பது அன்பின் காரணமாக. இப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் சில நாட்களில் குழந்தை கேட்கும், அம்மா எனக்கு இன்னைக்கு இந்த உணவு செய்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும். அப்போ இது குழந்தை பெற்றோரிடத்தில் கேட்பதற்கான உரிமையும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. அப்போ பெற்றோரிடத்தில் கேட்காம யாரிடத்துல போய் கேட்க முடியும்? அதனால் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக இருக்கக்கூடிய இறைவன், எல்லாம் அறிந்திருப்பவன், எதை நமக்கு தர வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் எல்லாம் அறிந்திருக்கக்கூடியவன்கிட்ட போய் யான் உணர்த்துவது ஒன்று உளது என்று ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டால், இது ஒரு என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி திருவருள் என்ன செய்தோ செய்யட்டும் அப்படின்னு அதன் போக்கில் விட்டால், நான் இன்னும் செத்து பிறக்க வேண்டிய வினை ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் மொத்தமாக கொடுத்தா நான் என்னைக்கியா உங்கள்கிட்ட வந்து சேரது, அதனால் எனக்கு கொஞ்சம் உன்னிட்ட வேண்டிக் கொள்கிறேன், எனக்கு இந்த வினைகளில் இருந்து ஒரு விடுபடுகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்து உன் திருவடியை மறவாதிருக்கிற அன்பை எனக்கு கொடு என்று கேட்கக்கூடிய வண்ணமாக அதை தாங்க உணர்த்துவது உளது அப்படின்னு குறிப்பிடுகிறார். எனவே அப்போ நீங்கள் இப்படி இறைவன்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நீங்கள் அவன் கொடுப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு விட்டுட வேண்டியதானே, நீங்கள் ஏன் போய் கேட்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும், கேட்பதற்கும் உரிமை இருக்கிறது. நாம் அவன்கிட்ட கேட்காம யாரிடத்தில் போய் கேட்பது? எனவே நாம் பெருமானிடத்தில் கேட்கக்கூடிய உரிமை உடையவர்கள். என்ன சிக்கல் கேட்டால், நமக்கு தெளிவாக கேட்க தெரியாது என்பதுதான் பிரச்சனை. நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத சரியாக கேட்கக்கூடிய அறிவு நம்மிடத்தில் இல்லை. நாம் அந்த நேரத்தில் என்ன நினைப்போம், இதுதான் சரி, இதை இறைவன் எனக்கு கொடுக்கணும், இதை இறைவன் எனக்கு கொடுக்கணும்னு போய் அடம் பிடிச்சி கேட்டுட்டு இருப்போம். அது இறைவன் கொடுக்காமலே வச்சிருப்பார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் காலம் கடந்த பிறகு அப்போது அந்த உண்மை புலப்படும், ஐயையோ அந்த கடவுள் மட்டும் அன்னைக்கு நான் நினச்சதை கொடுத்துருந்தாருன்னா போச்சியா, இந்நேரம் நான் சிவனடியாரே ஆயிருக்க மாட்டேன், நான் என்ன ஆயிருப்பேன், இன்னும் வேற ஏதோ ஆயிருப்பேன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு வரலாற்று சுவடுகள் அவங்கவுங்க நெஞ்சுக்குள்ளே இருக்கும். சில நேரங்களில் உங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போய் பெருமான்கிட்ட கேட்போம், கேட்ட மாத்திரத்தில் கிடைச்சிருக்கும். சிலதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டால், அவனுக்கு அது தெரியும், எதை கொடுப்பது என்பது அவனுக்கு தெரியுங்க. அப்போ நம்ம அவன் போக்கிலேயே விட்டுறலாமே, அவ ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்னு கேட்டால், நமக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு வலிமை பெறுவதற்கு நமக்குரிய சின்ன சின்ன விருப்பங்களை எல்லாம் இறைவன் நிறைவேற்றி கொடுக்கின்ற பொழுது நம்ம உள்ளத்தில் ஒரு உறுதிப்பாடு கிடைக்கும். என்ன கிடைக்கும் கேட்டால், என் கடவுள் நான் கேட்பதை எல்லாம் எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுது பிறக்கிறதோ அப்போ நீங்கள் என்ன செய்திருவீங்கன்னா, இனி இவன்கிட்ட போய் என்ன கேட்பது, அவன் பார்த்து கொடுப்பான், அவனுக்கு தெரியும் அப்படின்னு விட்டுறலாம். இந்த அன்பு வளர்ந்து முதிர்ந்து அவனிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அன்பு நிலைத்து நின்றுடும். அதை விடுத்துட்டு சாமிகிட்டலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்றாவது ஒரு சூழலில் வினை வயத்தால் நாம் சிக்குகிற பொழுது ஒரு தவிப்பு ஏற்படும். போய் சாமிகிட்ட கேட்குறதா, கேட்காம விட்டுருவதா, நம்ம கேட்டால் தப்பாக போயிட்டா என்ன பண்ணுறது, நாம் தான் வேண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமே, இப்போ கேட்காம விட்டுறலாமே அப்படின்னு நினச்சா, வினை என்பது நம்மை விட வலிமையானது. அப்போ அந்த வினை வலிமையான அந்த சூழலில் நம்ம சிக்குகின்ற பொழுது நம்முடைய பாடு படாத பாடு ஆகிடும். அப்போ என்ன தோன்றுவோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இறைவன்பால் கொண்டிருக்கிற அன்பிலேயே நிலைத்து நிற்க முடியுமான்னு சொல்ல முடியாது. இதுதான் நடைமுறை சிக்கல். அப்போ உணர்ந்த பிறகு நாம் அவனிடத்தில் நம்மை ஒப்புவிப்பது தான் சிறப்புடையதாக இருக்குமே ஒழிய, நம்மையும் இறைவனையும் நமக்கு இருவருக்கிடையே இருக்கிற உறவை வலிமைப்படுத்தி கொள்ளாது. புரிதல் என்கிற உணர்வு இல்லாத பொழுது உங்களை கொண்டு ஒப்புவித்தல் என்பது ஒப்பாக இருக்குமே ஒழிய உண்மையாக இருக்காது.
நீங்கள் அதை ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா கேட்கவே கூடாது என்பது அன்பினுடைய முதிர்ந்த நிலை. உங்களுக்கும் இறைவனுக்கும் அன்பு வலிமை பெறுகின்ற பொழுது இங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நாமெல்லாம் அன்பின் தொடக்கத்தில் இருக்கிறோம். நம்ம ஏதாவது கேட்டு கேட்டு வாங்கித்தான் நமக்கும் அவருக்கிடையே ஒரு உறவை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சாமி நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குமா, கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அவன்கிட்ட போய் சரணாகதி அடைய முடியும். இந்த சாமி கொடுப்பாரா மாட்டாரா அதுதாங்க தெரியல, கொடுத்தாலும் கொடுப்பாருங்க, கொடுக்காம போனாலும் போயிடுவாருங்க அப்படின்னா சரணாகதி அடையலாமா? அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. பேசாமல் நாம் ஏன் சரணாகதி அடைவானே, நமக்கு வேண்டுங்கிறத கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி இந்த பக்கமே நின்றுக்கும் ஒழிய அந்த பகுதிக்கு போக மாட்டோம். நான் சாதாரணமாக இந்த இடத்த நீங்கள் எளிமையாக விளங்கி கொள்வதற்காக நான் சொல்லுகிற ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டால், ஒரு திருமணத்திற்கு முன் ஒரு தலைவன் ஒரு தலைவி இருவரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தலைவன் தலைவியாக இருக்கிற இருவரிடத்துல அன்பு வளர்வதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தலைவி செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் தலைவிக்கு என்ன பிடிக்குமோ அதை தலைவன் செய்வதை பார்க்கலாம். இப்படி ரெண்டு பேர்த்துக்கு இடையே ஒரு அன்பு வளர்வதற்கு அவருக்கு பிடித்தமான உடை உடுத்துவது, அவருக்கு பிடித்தமான உணவு உடுத்துக்கொள்வது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேர்த்துல ஒரு அன்பு வளர்கிறது. இப்படி அன்பு வளர்ந்து முதிர்ந்து திருமணம் என்கிற பந்தத்துக்குள்ளே வந்த பிறகு சில ஆண்டுகள் கடந்து விடுகிறது. இப்போ நீங்கள் உதாரணம் சொல்லணும்னா, திருமண நாள்னா ஒரு உடை எடுத்து கொடுப்பது, ஒரு ஆபரணம் வாங்கி கொடுப்பது, இப்படியெல்லாம் திருமணத்துக்கு முன் பிறந்த நாள் வந்துச்சுன்னா இதுக்கு ஒன்று பண்ணுவோம் அதுக்கு ஒன்று பண்ணுவோம் இப்படிலாம் செய்துட்டு இருப்பாங்க. இல்லற வாழ்க்கையில் இணைந்த பிறகு இருவரும் சேர்ந்து பயணிக்கிறார்கள். இந்த பயணத்தில் சில கசப்புகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கலந்து வருகிறது. அப்படி போகும் பொழுது முன்னையெல்லாம் பிறந்த நாள் வருதுன்னு சொன்னால் நினைவுபடுத்தி ஒரு பரிசு பொருள் தருவார். இப்போ பரிசே கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அப்போ இந்த ஏக்கம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நாம் ஒரு வாரம் சரி இன்று குடும்ப சூழல் பொருளாதார இழப்பு என்பது உலகமெங்கும் இருக்கிறது, பொருள் இருந்தால் நமக்கு வாங்கி தரமா போயிட போகிறாரு அப்படின்னு அந்த இடத்துல கடந்து போனால் இருவருக்கும் இருக்கக்கூடிய புரிதல் என்பது சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை விடுத்து விட்டு நீ என்னமோ பண்ணிக்கையா, எனக்கு பரிசு வாங்கி தரணுமா இல்லையா, நீ கொடுக்கல அப்படின்னு போய் நிற்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த தலைவன் தலைவியினுடைய அன்பில் புரிதல் என்பது அடிபட்டு போய்விடுகிறது. அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு சின்ன பொருளாதார இழப்பு காரணமாக அந்த தலைவன் ஒரு ஆபரணமோ ஆடையோ வாங்கி கொடுக்கல. அவங்களுடைய இந்த தலைவியினுடைய தோழிகள் இருப்பாங்க பாருங்கள், இவங்க கொஞ்சம் அப்படியே தயாராக இருந்தால் கூட அவங்க கேட்பாங்க, என்னடி இன்னைக்கு பிறந்த நாள் உங்கள் வீட்டுக்காரர் என்ன வாங்கி கொடுத்தார் அப்படின்னு கேட்டேன். ஆடை ஏண்டி போ, அவர் என்னத்தான் வாங்கி கொடுத்தார், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் வீணாக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஏதோ திருமண பந்தத்துக்குள்ளே வந்துட்டோம், இருக்கிற வரைக்கும் கடந்து போகலாமே அப்படிப்பட்ட வாழ்க்கையாக போய்விடுமே அன்றி அது விரும்பிய வாழ்க்கையாக இருக்காது. இந்த இடத்துல பாரதியினுடைய வரிகள் ஒன்றை நினைவுபடுத்தலாம். காதல் ஒருவனை கைபிடித்து அவன் காரியம் யாவிலும் கைகொடுத்து என்று பாரதியார் ஒரு அழகான தொடர் கொடுப்பார். அப்போ அந்த காரியத்தில் கை கொடுத்து, இப்போ இதே நீங்கள் அன்பு மிகுதியாக இருந்தால் என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், அந்த தோழி கேட்கும் பொழுதே அதெல்லாம் வேண்டாண்டி, இத்தனை நாளாக நம்ம வாங்கி போடாத ஆடையா என்ன, எல்லாம் புதுசு புதுசாக எத்தனை நாளைக்கு தான் போகிறது, நான் அவர் வாங்கி தரேன்னு தான் சொன்னார், நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் என்று அந்த உறவை பாதுகாப்பதிலும் பேணுவதிலும் நம் வார்த்தைகள் இருக்கும். இப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தலைவியினுடைய அன்பு, தன் தலைவன் தன் சூழலை அவள் உணர்ந்திருக்கின்ற பொழுது அவன் பரிசு கொடுக்கவில்லை என்ற ஏக்கமோ வருத்தமோ இருப்பதில்லை. ஏன், கூடவே இருந்து அந்த வாழ்க்கை சுமையில் அவனோடு பயணிக்கிற காரணத்தினால தனக்கு பரிசு பொருள் வரவில்லை என்பது பொருட்டாக இருக்காது. அதுவே அந்த புரிதல் இல்லை என்று சொன்னால் இந்த பொருள் கொடுக்கவில்லை என்பதே வருத்தமாக போய்விடும். இதாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அது மாதிரி இப்போ இறைவன் என்கிற அவனிடத்துல நாம் காதல் கொள்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டால், அப்பர் சாமி சொல்கிற மாதிரி தான், முன்னம் அவன் தன் நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவர்தம் ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியான. இப்போ நம்ம நிலைமையிலாம் அதுதான். நம்ம சிவருமான கேட்கணும், அவருடைய புகழ் கேட்கணும், அவரை பற்றி சொல்லணும் என்று இப்போ அப்போ அந்த பெருமான் இப்போ யாருன்னு கேட்டால் இந்த தலைவி போல் நாம் இருக்கிறோம். இப்போ அவன் தான் தலைவன்.
நமக்கு வேணுங்கிற சின்ன சின்ன ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பரிசு பொருள் கொடுப்பது, ஆடை எடுத்து கொடுப்பது போல அவன் நமக்கு சின்ன சின்ன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குறான். அப்போ இந்த அன்பு என்னாகிறது, நாளடைவில் முதிர்கின்ற பொழுது நாம் ஒரு கட்டத்தில் என்ன உணர்ந்துருவோம், என்னுடைய இறைவனுக்கு என் தலைவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியும் என்று சரணாகதி ஆகிடுவோம். அப்போ இதுதான் அன்பினுடைய வளர்ச்சியாக முதிர்ச்சியாக இருக்குமே அன்றி இந்த சாமி எனக்கு கொடுக்கும் கொடுக்காது என்கிற அடிப்படையில் எனக்கு உறுதியான உண்மை இல்லாத பொழுது, ஒரு பற்றுதல், இது நிச்சயம் என் தெய்வம் எனக்கு வேண்டியதை கொடுக்கும் என்கிற உறுதிப்பாடு என் உள்ளத்தில் இல்லாத பொழுது நான் என்னை முழுமையாக ஒப்புவிக்க மாட்டேன் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால இங்கே என்ன கேட்கிறார், இந்த இடத்துல ஒரு குழந்தை தன் பெற்றோரிடத்தில் தன் விருப்பத்தை வெளிப்படுத்துவது போல என்று வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் விருப்பமே தேவையில்லை என்கிற அடிப்படை கருத்தை விடுத்து இந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் தேவையானதை பார்த்து செய்து கொடுத்தாலும் சில நேரங்களில் குழந்தை தனக்கு விருப்பமானதை கேட்பதைப் போல பட்டினத்து அடிகள் பெருமானிடத்தில் கேட்கிறார். என்ன, யான் உணர்த்துவது உளது ஒன்று, சாமி உங்கள்கிட்ட உன் திருவடிக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமி பார்க்கிறார், என்னையா உனக்கு விருப்பம், நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னன்னு அப்படின்னு அந்த பாவனையை நீங்கள் வைத்து கொண்டு பார்க்கலாம். அதான் சொல்றார். எனவே ஏகநாயக யோகநாயக யான் உணர்த்துவது உளது எது அப்படின்னு கேட்டால், யான் உன் அனந்த யான் முன் அனந்ததலை உலகத்து அதாவது இந்த யான் முன் நனந்தலை உலகத்து அனந்த யோனியில் பிறந்துழி, எத்தனை பிறப்போ அத்தனை பிறந்தாச்சு. அனந்த யோனி எண்ணிக்கையற்றிருக்கக்கூடிய 84,100,000 என்று சொல்லப்பெறுகிற பிறப்பு வகை, அதுக்குள்ளெல்லாம் பிறந்து இறந்து பிறந்து உழன்று கொண்டிருக்கிற அனந்த யோனியில் பிறந்துழி. அந்த பிறந்துழி என்பது எல்லா வகையான, இது முடிவே வரமாட்டேங்குது. செத்து பிறப்பது முடிந்து போகாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பதனால, எனவே எல்லா யோனிகளிலும் பிறந்துழி பிறவாது. எனவே முடிவின்மை அளவின்மை என்று சொல்லக்கூடிய வண்ணமாக இறப்பதும் பிறப்பதுமாக தொடர்ந்து கொண்டிருப்பதனால பிறந்துழி பிறவாது கரங்கணச் சுழன்று. கரங்கு என சொல்லுக்கு காற்றாடின்னு போருங்க. இந்த காற்றாடியில் நம்ம கிராமங்களில் குழந்தைகள் செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய நகரங்களில் பெரிய ராட்டினம் என்று சொல்லப்பெறுகிற ஒன்று இருப்பதை பார்க்கிறோம். அதில் இந்த குழந்தைகள் பனை ஓலையை சிறு துண்டுகளாக நறுக்கி அதை ஒரு ஊசி போன்ற ஒரு அமைப்பில் அப்படி அதனை குற்றி அதை அப்படியே நூலை சுற்றி வைத்திருப்பாங்க. ஒரு 4 துண்டுகளோ 6 துண்டுகளோ இருக்கும். அப்படி காற்றில் இப்படி காட்டினாங்கன்னா அப்படியே அது சுழல்வதை பார்க்கிறோம். அது காற்றாடி என்று சொல்வது. அதுபோல் இன்றைக்கி நம்ம இயல்பாக ராட்டினம் என்று சொல்லக்கூடியதை பெரிய பெரிய நாடுகளை பெரிதாகவே பார்க்கிறோம். உச்சியில் இருக்க ஒருவர் அமர்ந்திருப்பவர் நேரம் ஆக ஆக அப்படியே கீழே இறங்கி வருவார். அப்படியே மையப்பகுதியாகிய மத்திய பகுதிக்கு நடுவுக்கு வந்த பிறகு அப்படியே கீழே வருவார். கீழே இருந்தவர் அடுத்து கொஞ்சம் நேராக மேலே போவார். இப்படி மேலும் நடுவும் கீழுமாக அந்த ராட்டினம் எப்படி மேலும் கீழும் நடுவுமாக சுழன்று கொண்டிருக்கிறதோ அதுபோலவே உயிர்களாகிய நாமும் சொர்க்கம் என்கிற மேல் பகுதியிலும் மண்ணுலகம் என்கிற நடுப்பகுதியிலும் நரகம் என்கிற கீழ்ப்பகுதியுமாக போவதும் போவதுமாக நம்ம மண்ணுலகத்திலேயே திரும்ப பிறப்பதில்லை. மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு போவோம், மண்ணுலகத்துக்கு வருவோம், மண்ணுலகத்திலிருந்து நரகத்துக்கு போவோம், நரகத்திலிருந்து மீண்டும் இப்படி இந்த சுழற்சியானது எப்படி இருக்குன்னு கேட்டால், கரங்கோலை போல்வது ஓர் காய பிறப்பு என்னும் அறம்பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து என்னை மறந்தேயும் தன் கழல் நான் மரபா வண்ணம் நல்கிய அத்திறம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பது மணிவாசகருடைய வாக்கு. கரங்கோலை போல்வதோர் காய பிறப்பு இறப்பு என்னும் என்று அழகாக மணிவாசக பெருந்தகை குறித்திருக்கிறார். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். எனவே கரங்கு என சுழன்று அப்படிங்கிற கரங்கு என சுழன்றுழி இப்படி பிறந்து இறந்து சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய தோற்றும் பொழுதின் ஈற்று துன்பத்து. தோற்றும் பொழுதின் இந்த உயிர் மண்ணுலகத்துக்கு வருகின்ற பொழுதே துன்பத்தோடு தாங்க வருகிறது. நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உயிர் மண்ணுலகுக்கு வருகிற காலத்தில்
இன்பமாக வருகிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதை மணிவாசக பெருமான் மிக அழகாக தன்னுடைய போற்றி திரு அகவல் என்கிற பகுதியில் கொடுத்திருப்பது எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் இங்கே சொல்லுகிறாரு, பிறக்கும் தோன்றும் பொழுதின் ஈற்று துன்பத்து யாயுரு துயரம் யானுரு துயரமும், யாய் உரு துயரமும் யான் உரு துயரமும். இந்த யாய் என்பது தாய் என்கின்ற உறவை குறிப்பது. யாய் என்பது அந்த யாய், யாய் உரு துயரமும் யான் உரு துயரமும். இப்போ பிறவிக்கு உட்படுகிற காலத்தில் அது எந்த பிறப்புக்கு உட்படுகிறது? அது குறிப்பாக மனித பிறப்பை நீங்கள் நன்கு சிந்தித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தாயின் கருவுக்குள்ள வளர்கிற காலம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த பகுதியை மணிவாசகர் வாக்கில் நீங்கள் பார்க்கணும். அதில் போற்றி திரு அகவல் 4வது அகவலில் ரொம்ப அழகாக சொல்வார், யானை முதலா எறும்பு ஈராய, யானை தொடங்கி எறும்பு வரைக்கும், யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியுள் உள் வினை பிழைத்தும். ஒவ்வொரு பிறப்புக்கும் உள்ள புகுந்து இறந்து பிறந்து பிழைத்து இப்படி சுழலுக்குரிய சுழற்சியில் மானுட பிறப்பின் மாதா உதரத்து, ஒரு மானிட பிறப்பாகிய அந்த பிறப்பில் தாயின் கருப்பைக்குள்ளே இருக்கிற காலத்து ரொம்ப அழகாக அந்த பகுதி ரொம்ப விரித்திருப்பார் மணிவாசக பெருமான். அதனால் மானுட பிறப்பின் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அது நீங்கள் போற்றி பகரொடை, சைவ சித்தாந்த சாத்திரங்களில் ஒன்றாகிய போற்றி பகரொடை இதே பகுதியை அழகாக விரித்து கொடுத்துருப்பார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தாய் வயிற்றுக்குள்ளே புகுகின்ற தந்தையினுடைய விந்து அணுக்கள், அந்த விந்து அணுக்கள் தந்தையின் வயிற்றில் 2 மாத வளர்ச்சி பெற்றிருக்கும். அந்த 2 மாத வளர்ச்சி பெற்ற அந்த அணுதான் கருப்பைக்குள் செல்லுகின்ற பொழுது 10 மாதம் தங்கி இருக்கக்கூடிய கணக்குங்க. இப்போ தந்தை வயிற்றிலிருந்து தாயின் கருப்பைக்குள்ளே புகுகின்ற காலத்தில் அந்த கருப்பை என்கிற அந்த பகுதிக்குள்ள நுண்கிருமிகள், எண்ணற்ற கிருமிகள் இருக்கும். அந்த விந்து அணுக்கள் கருப்பைக்குள்ளே விழுந்த மாத்திரத்தில் இந்த அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் இந்த விந்து அணுக்களை உருவம் ஆகாதவாறு நொடிக்கு நொடி சிதைத்து விடும். நீங்கள் சிந்தித்து பார்த்தா ஒரு பெண் தாய்மை அடைதல் என்பது அவள் பார்த்து தாய்மை அடைகின்ற வாய்ப்பு இல்லை. நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி பொதுவாக நவீன காலத்தில் இருப்பவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என்னையா அது ஒரு குழந்தை பேற்றுக்கு இறைவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு பலரும் கருதுவது உண்டு. ஆனால் அருள் நிலையில் நீ எண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தாய்மை அடைவதற்கான கருணையை தாயுமானவன் வழங்கினாத்தான் உண்டு, இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. சொல்கிறார், இது போற்றி பகருடையில் காட்டுகிற அந்த நுண் கிருமிகள், உள்ள கிடக்கக்கூடிய கிருமிகள் பெரும் பசியோடு இருக்கும். அந்த விந்து அணுக்கள் விழுந்த மாத்திரத்தில் தமக்கு நன்கு உணவு கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த விந்து அணுக்களை சிதைத்து விடும். இப்படியே தொடருமானால் இந்த கருப்பையில் உயிர் தங்குவது எவ்வாறு அப்படிங்கும்போது தான் நம்முடைய உமாபதி சிவனார் குறிப்பிடுகிறார், நாம் எந்த உலகத்தில் எந்த வயிற்றுக்குள்ள எந்த தாயின் கருப்பைக்குள் புக வேண்டும் என்று இறைவன் கருதி நிற்கிறானோ அந்த காலத்தில் நாம் வருவதற்கு முன் அந்த கருப்பையின் வாசலில் நமக்காக காத்து நிற்கிறான் இறைவன். நீங்கள் அந்த வரி நீங்கள் போற்றி பகரோடை படிக்கணும். காய கருக்குழியில் காத்திருக்கும், காய கருக்குழியில் காத்திருக்கிறான். நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்தீங்கன்னா இந்த ஒரு கருணைக்கு கடவுளை கையெடுத்து கும்பிட்டுடும். நீங்கள் வேற ஒன்றும் வேண்டியது தனியாலாம் கடவுள் எனக்கு என்னையா பண்ணினாரு அப்படின்னு கேட்குற கேள்வி நிறையா பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் இந்த இடத்த நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய கழிப்பறையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பொது பேருந்துகளை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி போகின்ற இடங்களில் நீங்கள் வெளிநாடுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்த சூழல் தெரிந்திருக்கும். அதே நம்முடைய தமிழகம் போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவறைக்குள்ளே போகிறதா இருந்தால் ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே போயிட்டு வரணும். நம்ம மூக்கெல்லாம் நல்லா அடைச்சி வச்சுட்டு போயிட்டு தான் வெளியே நீங்கள் வரணும். ஏன்னா பொது கழிப்பறை அப்படி தான் இருக்கிறது. இங்கே இருக்கிற சூழல் அப்படி தான் இருக்குது. இங்கே நீங்கள் நாம் போய் இயற்கை உபாதையை கழித்து விட்டு திரும்பி வருவதுக்குள்ளே அப்பாடா போதும் போது நான் வெளியே வந்து நிற்கிறோம்.
நீங்கள் சிந்தித்து பாருங்க, நாம் தாயின் கருப்பைக்குள் புகுகிற அந்த காலத்தை கணித்து இவன் இப்பொழுது வரப்போகிறான், இவனை இங்கே தான் பிடிக்க வேண்டும் என்று கருதி அந்த எப்படி சொல்வதுங்க, அழுக்கு பாய்ந்த குரம்பையில் துர்நாற்றம் இருக்கக்கூடிய அந்த வாசல்ல நமக்காக இறைவன் காத்து நிற்கிறான் என்பதை போற்றி பகரொடை நமக்கு காட்டுகிறது. ஆனால் காய கருக்குழியில் காத்திருந்தும், அந்த காய கருக்குழியில கருப்பைக்குள்ள புகும் பொழுதே அந்த உயிரை இறைவன் கண்ணுறுகிறான். இந்த உயிர் இந்த கருப்பைக்குள் உருவம் பெற வேண்டும் என்று கருணை நோக்கத்தை எந்த உயிரின் மீது செலுத்துகிறானோ அந்த உயிர் தான் கருப்பைக்குள் விழுந்த மாத்திரத்தில் நுண்கிருமிகளால் சிதைக்கப்படாமல் உருவம் பெறுகிறது என்பதை போற்றி புகழோடை விரித்து சொல்லுகிறது. நீங்கள் அதனுடைய விரிவுகளை இன்னும் பார்த்து கொள்ளலாம். இப்போ நமக்கு வேண்டிய இடம் அது ஒன்று தான். அப்போ கருப்பைக்குள் விழுந்த மாத்திரத்தில் அந்த உயிர் அணுக்களை சிதைப்பதற்கான கிருமிகளிலிருந்து யார் உன்னை காப்பாற்றினார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் இன்னைக்கு இந்த வடிவம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் கருப்பைக்குள் நுழைகின்ற பொழுது அவன் காப்பாற்றிய காரணத்தினால இன்னைக்கு உருவம் பெற்றிருக்கிறோம். அவன் மட்டும் அன்னைக்கே கைவிட்டிருந்தானா அன்னைக்கே கிருமிகளுக்கு உணவாகி போய் இன்னைக்கு உருவமே பெற்றிருக்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. இதைத்தான் திருவாசகம் பிரிதொரு இடத்துல சொல்லுச்சு, உரு தெரியா காலத்தே உள் புகுந்து உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. அதான் உரு தெரியா காலத்தே உள் புகுந்து, நீங்க அணுவாக கருப்பைக்கு நுழைகின்ற காலத்திலேயே உள்ள புகுந்துட்டான். எனவே அவன் தனியாக வந்து வடிவம் பெற்ற பிறகு வருபவன் அல்ல என்பதை அந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. அதைத்தான் இங்க மணிவாசன் சொல்லுகிறார். எனவே மானுட பிறப்பின் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும், அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் என்று 10 மாத வளர்ச்சியை அந்த பாடல் அப்படியே பாடுகிறார். அதனுடைய விரிவு சொன்னால் திருவாச வகுப்பாயிடும். எனவே நான் அப்படி தொட்டு காட்டுகிறேன். எனவே ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமயிர் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமயிர் பிழைத்தும் மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும் 2 திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பாருங்க. 6வது மாதம் வரை ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் என்கிற உண்மை யாரு கண்ணுக்கும் தெரியாது. 5 மாதம் வரை அந்த வயிற்று பகுதியில் கரு இருக்கக்கூடிய சூழல் பிறர் கண்ணுக்கு புலப்படாது. 6வது மாதம் எப்பொழுது தொடங்குகிறதோ அப்பொழுது இந்த பெண் கருவுற்றிருக்கிறாள் என்பது பிறர் கண்ணுக்கு புலப்படும். அந்த காண்கின்ற பார்வையாளர்கள் எல்லாருடைய கண்ணும் ஒரே போல இருக்காதுங்க. சிலருடைய கண் பார்வையில் அந்த உயிர் சிதைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் 6 திங்களில் ஊறு அலர் பிழைத்தும் அப்படின்ட்டார். 6வது மாதத்தில் கூட நீங்கள் தாய்மை அடையக்கூடிய அந்த நிலையில் கரு என்பது 1 மாதத்தில் சிதையும். 6 மாதத்தில் எப்பொழுது வேணாலும் அந்த உயிர் சிதைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கலைந்து போய்விடும், இறந்து போய்விடும். சில நேரங்களில் 7வது மாதத்தில் முழுமையாக 10 மாதம் வயிற்றுக்குள் இல்லாமல் 7வது மாதம் கீழே வரும்போது உடல் பகுதிகளில் ஏதேனும் வகையான ஒரு ஊனம் உடையதாக முழுமையான உடல் அமைப்பை பெறாமல் கையிலேயோ கால்களிலேயோ ஏதேனும் ஒரு குறைபாடு உடைய உயிராக இந்த மண்ணுக்கு வருவதும் உண்டு. அதனால்தான் 7 திங்களில், அது அடுத்து சொன்ன 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும் என்று குறித்திருக்க. 8 திங்களில் கட்டம் பிழைத்தும். 8வது மாசத்துல பெரும் துன்பம் இருக்கிறது, அதுல தப்பிச்சு 9வது மாதத்துல சொல்கிறார் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 திங்களில் சொல்றார் 9ல் வரு 8 திங்களில் கட்டம் பிழைத்தும் 9ல் வரு தரு துன்பம் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் வரும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். 10வது மாதம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தானும் துன்பப்பட்டு தன் தாயையும் துன்பப்படுத்தி அந்த உயிர் எப்படி மண்ணுக்கு வருகிறது என்பதை மணிவாசன் சொல்லுகிறார். 10வது மாதம் கருப்பையிலிருந்து இந்த உயிர் மண்ணுக்கு வருகின்ற பொழுது அந்த தானும் துன்பப்படுகிறது. அந்த குழந்தை மண்ணுக்கு வரும்போது தாயும் துன்பப்படுகிறாள். இதில் ரொம்ப கிராமத்தில் எளிமையாக சொல்வது உண்டுங்க. ஒரு பெண்
ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது அடுத்த பிறப்புக்கு ஈடானது, மறுஜென்மம் என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு. எனவே அப்படி செத்து பிறக்க வேண்டும் ஒரு குழந்தை இந்த மண்ணுக்கு கொடுப்பதற்கு. அப்போ இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் அந்த தாய் தாங்கிக் கொள்ளுகிற காரணத்தினால்தான் இந்த உயிர் மண்ணுக்கு வருகிறது, அதை நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் 10வது மாதம் என்பது அந்த குழந்தையும் துன்பப்படுகிறது, தாயும் துன்பப்படுகிறாள். அதைத்தான் இந்த வார்த்தைகளை சொல்றார். தோற்றும் பொழுதின் ஈற்று துன்பம் யாய் ஒரு துயரமும் யான் ஒரு துயரமும், என் தாயும் துன்பப்படுகிறாள், பெருமானே நானும் துன்பப்படுகிறேன். இப்போ செத்து செத்து பிறப்பதில் என்னன்னு கேட்டால் இன்பம் ஒன்றும் இல்லை, நானும் துன்பப்படுகிறேன், என்னை பெற்றெடுக்கிற தாயும் துன்பப்படுகிறாள் என்பது பட்டினத்து அடிகளுடைய பாடலில் பிரிதொரு பாடல் உண்டுங்க. அது நம்முடைய திருமுறை பாடலில் வரல, பின்வந்த பட்டினத்தார் பாடிய பாடலாக சொல்லப்பெறுவது. அது ரொம்ப அழகான ஒரு வரி சொல்வார். அதாவது, மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. 3 சொல்லுகிறார். என்னை பெற்றெடுத்து தாய் சலித்து விட்டார், துன்பப்படுகிறார், சலிப்பு வந்து விட்டது. நானும் பிறந்து நடந்து காலெல்லாம் சலித்து விட்டது. என் தலையெழுத்தை பிரமன் எழுதி அவனுக்கும் கை வலிக்கிறது. பெருமானே, ஒன்று என் கால் வலிக்கிறது என்று என்னை கருத்தி மனதில் வைத்து கொண்டு எனக்கு பிறவாமையை கொடு, இல்லடா உன்னையெல்லாம் நினச்சினா கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சினா, அட எங்கள் அம்மா படுகிற துன்பத்தையாவது பார்த்து இந்த தாய் இவ்வளவு துன்பப்படுகிறாளே, இந்த தாய் துன்பப்பட வேண்டாம் என்றாவது என்னை பிறப்பிலிருந்து விடுபடுத்து. இந்த 2ம் முடியலையா, இந்த பிரமன் என் தலையெழுத்தை எழுதி கையெல்லாம் வலிக்குதியா, பாவம் அந்த பிரமனுக்காவது கை வலிக்காமல் இருக்கட்டும், என் தலையெழுத்தை எழுதுகிற வேலையாவது தவிர்க்கட்டும், அதற்காவது என்னை பிறப்புக்கு உட்படுத்த வேண்டாம் என்று இந்த பாடலில் பட்டினத்தடிகள் வேண்டுகிறார். மாதா உடல் சலித்தாள் வல்வினையன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. நாதா இருப்பையுர் வாழ் சிவனே, இன்னம் ஓர் அன்னை கருப்பை ஊர் வாராமல் கான். இன்னொரு தாயின் கரு என்கிற ஊருக்கு போகாம என்னை நீ காக்க வேண்டும் என்று வேண்டுவதை அந்த பாடலில் பார்க்கலாம். அதனால் இந்த ஒரு வரி ரொம்ப அழகான வரிங்க. தோற்றும் பொழுதின் ஈற்று துன்பம், அதாவது ஈற்று துன்பம் கருவுற்ற துன்பம், யாய் உரு துயரம் யான் உரு துயரம், தாயும் துன்பப்படுகிறாள் நானும் துன்பப்படுகிறேன். அதுக்கப்புறம் இறக்கும் பொழுதின் அறப்பெரும் துன்பம். இது பிறக்கும் போது மட்டும்தான் துன்பமா என்ன, இறக்கும் போதும் துன்பமாகத்தான் இருக்கு. இறக்கும் பொழுதின் அறப்பெரும் துன்பம், இங்க அறப்பெரும் துன்பம் என்பது பெரும் துன்பம் என்று பொருளுங்க. ஆக அறப்பெரும் என்பதற்கு மிகப்பெரிய துன்பம் என்று பொருள். அப்ப பிறப்பும் துன்பமாயிற்று, இறக்கும் பொழுதும் துன்பப்படுகிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம்ங்க, அந்த மரணம் என்பது எல்லாருக்கும் ஞானிகளை தவிர மற்ற அனைவருக்குமே ஒரு உபாதிகளுக்கு உள்ளாகி துன்பப்பட்டு தான் அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு பிரிவதை பார்க்கிறோம். ஆனால் அருளாளர்களுக்கு அப்படி இல்லை. அவங்க யோக நெறியில் நிற்பதாலும் ஞானத்தில் நிற்பதாலும் அவங்களுக்கு சிரித்த முகத்தோடு அந்த மரணம் நிகழ்வதை நாம் பார்க்க, அந்த உடம்பை விட்டு உயிர் பிரிவது அவங்களுக்கு வலி அல்ல, அது ஒரு மகிழ்ச்சியிலேயே பிரிந்துடும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நெஞ்சு வலிக்குது அப்படியே இழுக்கு பிடிச்சி வச்சுட்டு மூச்சு விட முடியாமல் இருந்தாருங்க, அப்படின்னு இருந்தார், பொசுக்குன்னு போயிட்டாருங்க, படாத பாடு பட்டுட்டாருங்க, அப்படி எத்தனை பாடு அப்படின்னு மருத்துவமனையில் போய் இந்த உயிர் படுகிற பாடையெல்லாம் பாட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பல்ஸ் குறைஞ்சிட்டு வந்து போயிட்டாருங்கன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே எத்துணை வேதனைகளை அந்த உயிர் பெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே மரணம் என்பது வேதனையோடு கூடிய ஒன்று. எப்படி பிறப்பு என்பது எப்பொழுது துன்பத்தோடு இருக்கிறதோ அதுபோல முடிவாக இருக்கக்கூடிய மரணமும் துன்பமாகத்தான் இருக்கிறது. எனவே 2ஐயும் சொல்கிறார். எனவே இறக்கும் பொழுதின் அறப்பெரும் துன்பமும் நீ அல்லது அறிகுனர் யாரே. பெருமான்கிட்ட கேட்குறாரு, சாமி நான் பிறக்கும்போது துன்பப்பட்டேன் என்பதும் இறக்கும் பொழுது துன்பப்படுகிறேன் என்பதும் உன்னை தவிர வேறு யாருக்கையா தெரியும்? ஏன், நீ தான் எல்லாம் அறிந்திருப்பவன், என் உடன் இருப்பவன். எனவே நான் படுகிற துயரத்தை நீ அல்லாது வேறு யார் அறிவா? என்ன அழகாக கேட்குறாரு பாருங்க, நீ அல்லது யார் அறிவர்? அப்போ நீங்கள் நல்லா சிந்திக்க வேணுங்க. ஒரு அழகான நுட்பம் என்னன்னு கேட்டால், தொடக்கம் என்பது துன்பம்,
மரணம் என்பது முடிவு. தொடக்கமும் முடிவும் துன்பம் என்று சொன்னால் இடையிலே மட்டும் எங்கெங்கே இன்பம் இருக்க போகுது? தொடக்கமும் துன்பம், முடிவும் துன்பம்னா இந்த வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டது? இது துன்ப பயணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அதனால தான் நம்முடைய பெருமக்கள் சொன்னாங்க, இந்த எதிர்கொள்பாடி என்கிற திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி சாமி பாடுவாங்க. அதாவது தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை. தோற்றம்னு ஒன்று இருந்தால் மரணம் என்பது உண்டு. இந்த தோற்றத்துக்கு மரணத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படி? துயரம் மனை வாழ்க்கை. இந்த உடம்போடு கூடி நீ வாழ்கிற வாழ்க்கை துன்பத்துக்குரிய வாழ்வாக இருக்கிறது என்பதை அறிவுறுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அது சொல்கிறார் இவ்வாறு, அந்த என்னுடைய துன்பத்தை உன்னையல்லாது வேறு யார் அறிவார்? நீ அல்லது அறிகுணர் யாரே? அதனால் உன்ட்ட என்ன கேட்கிறேன்னு கேட்டால், யான் இனி பிறத்தல் ஆற்றேன், இனி எனக்கு ஒரு பிறப்பை கொடுக்க வேண்டும், இனி என்னால் பிறக்க முடியாதியா அப்படின்னு சாமிகிட்ட கேட்குறார். இனி யான் பிறத்தல் ஆற்றேன். இந்த ஆற்றேன் என்பது தான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொன்னார் பாருங்க மணிவாசகர். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அதைத்தான் இங்கே ஆற்றேன் என்று ஒரு வரியால் சொல்லல் குறிப்பிடுகிறார். எனவே யான் இனி பிறத்தல் ஆற்றேன் அகுதான்று. அது மட்டும் அல்ல, அந்த அகுதான்று என்பதற்கு அது மட்டும் அல்ல. எனவே பிறவி துன்பத்தை ஆற்றாமையாக அன்றி மேலும் இடர்கள் உள என்று கருத்து உள்ளபடி சொல்லுகிறார். எனவே பிறப்பது துன்பம், இறப்பது துன்பம், பிறப்பும் இறப்பும் துன்பம் என்பது மட்டுமல்ல பெருமானே, இடையிலேயே துன்பம் இருக்கிற காரணத்தினால் நான் உன்னிடத்தில் உணர்த்தக்கூடிய ஒன்று உளது. என்ன அப்படின்னு கேட்டால், உற்பவம் துடைத்தல் நிற்பிடித்து அல்லது பிரிதொரு நெறியின் இல்லை. அதாவது இந்த பிறப்பு என்கிற ஒன்றை துடைக்கக்கூடியது உன்னை தவிர இன்னொரு நெறிக்கு இல்லை. சிவநெறி ஒன்று தாங்க கருக்குள்ள புகாமல் காக்கக்கூடிய நெறி. மற்ற எந்த நெறிக்குள்ளே நீங்கள் போனாலும் அது பவநெறியாக இருக்குமே ஒழிய வேறு வகை இல்லை. ஏன்னா நீங்கள் வேறு எந்த நெறியில் இருந்தாலும் இறப்பதும் பிறப்பதும் தவிர்க்க இயலாது. நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், ஏங்க இவ்வளவு செய்கிற சிவபெருமான இடத்துல ஏன் எல்லாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டால், யாருக்கு பிறப்பும் இறப்பும் வேதனைக்குரியது என்பதை உணர்கிறார்களோ அவங்க தாங்க இறைவனை நோக்கி வர முடியும். இன்னொரு தாயின் கருவுக்கு செல்லக்கூடாது என்கிற விருப்பம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் சிவநெறிக்கு வருவார்களே அன்றி செத்து செத்து பிறக்கக்கூடிய விருப்பம் இருப்பவர்கள் இந்த நெறிக்கு வருவது என்பது வாய்ப்பில்லை. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், உற்பவம் துடைத்தல் நிற்பிடித்தல்லது பிரிதொரு நெறியின் இல்லை. இந்த பிறப்பை முழுமையாக துடைக்கக்கூடிய வாய்ப்பு உன்னுடைய நெறிக்கு அல்லது பிரிதொரு நெறிக்கு இல்லை. இதுதாங்க நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவநெறினா என்ன அப்படின்னு கேட்டால், பிறவியை கொடுக்காதிருக்கக்கூடிய நெறி, அவ்வளோதான். நாமெல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? இரவாதிருப்பதற்கு வழி தேடுவது. பிறவாதிருப்பதற்கு வழி தேடுவது இல்லைங்க, இரவாதிருப்பதற்கு வழி என்ன இருக்குதோ அதை தேடுகிறோம். நீங்கள் பிறந்து விட்டால் இறந்து ஆக வேண்டும், அதான் நியதி. எனவே நாம் வாழுகிற காலத்தில் இரவாதிருப்பதற்கு வழி தேடக்கூடாதுங்க, பிறவாதிருப்பதற்கு வழி தேட வேண்டும். அது சிவநெறி ஒன்றுதான் பிறவா நெறியை நமக்கு தரக்கூடிய. அதைத்தான் இந்த வரியில அழகாக காட்டுகிறார். உற்பவம் துடைத்தல் நிற்பிடித்தல்லது பிரிதொரு நெறியின் இல்லை. அதனால் அந்நெறிக்கு வெண்டலும் வெறுத்தலும் ஆண்டு ஒன்றிற்படரா சொல்றாரு. வேண்டுதலும், அதாவது ஒன்றை சொல்றார், ஒன்றிலும் வேண்டலும் வெறுத்தலும் படரா ஓர் உள்ளம் உடைமை வேண்டும் என்பது அப்படி உள்ள குறிப்புங்க. இது என்ன கேட்கிறார்? வேண்டலும் வெறுத்தலும் ஆண்டு ஒன்றிற்படரா உள்ளம் ஒன்று உடைமை வேண்டும். அப்போ அவர் என்ன கேட்கிறான்னு கேட்டால், விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டிலும் நான் சிக்கிக்கொள்ளாது. அப்போ ஒன்று வேண்டாம் என்றும் ஒன்று வேண்டும் என்றும் நான் இப்போ நிற்கிறேன், சுவாமி எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டாம்
அப்படின்னு உலகிய நிலையில் ஒன்றிலும் வேண்டலும் வெறுத்தலும் படரா ஓர் உள்ளம் உடைமை வேண்டும் என்பதுதான் இந்த 2 வரியினுடைய கருத்துங்க. எனவே வேண்டலும் வெறுத்தலும் ஆண்டு ஒன்றில் அதனை பற்றுகின்ற இடத்துல அது படராது இருக்கக்கூடிய உள்ளம் ஒன்று உடைமை வேண்டும். அப்போ இவருடைய கேட்கக்கூடிய வரம் என்னன்னு கேட்டால், சாமி நான் பிறந்து பிறந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனவே இந்த துன்பத்தில் எனக்கு நான் உன்னிடத்தில் கேட்பது என்னன்னு கேட்டால் விருப்பம் வெறுப்பு, இந்த விருப்பு வெறுப்பு என்கிற இரண்டிலும் நான் சிக்கிக்கொள்ளாது இருக்கக்கூடிய நிலையை எனக்கு கொடு. இதுதாங்க சைவ சித்தாந்தம் இருவினை ஒப்பு என்று பேசுகிறார். உங்களுக்கு எது நடக்குதோ அது திருவருள், திருவருள் என்று அதன் போக்கில் இருக்கணுமே ஒழிய இது வேண்டும் இது வேண்டாம், இது வேண்டும் இது வேண்டாம். ஏன் வேண்டுதலும் அதாவது விருப்பும் வெறுப்பும் மேலை வினைக்கு விதையாகிறது, அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு செயலை விரும்பி செய்கின்ற பொழுது அது வினையாகிறது, ஒரு செயலை வெறுத்து செய்தாலும் வினையாகும். நீங்கள் விரும்பினாலும் விதை, வெறுத்தாலும் விதை. அப்போ விருப்பம் இல்லாமலோ வெறுப்பு இல்லாமலோ ஒரு செயலை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவருள் 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 என்று செய்து கொண்டே போயிட்டோம்னா விருப்புக்கும் இடமில்லை வெறுப்புக்கும் இடமில்லை. ஆனால் நாம் ஒன்று வெறுப்போம் அல்லது விரும்பும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சிக்கி கிடக்கிறோம். அதனால் இங்கே வரம் என்ன கேட்கிறார்னா ஒன்றிலும் வேண்டலும் வெறுத்தலும் படரா ஓர் உள்ளம் உடைமை வேண்டும். இதாங்க அந்த 2 வரியில் அடிகள் வேண்டுகிற வரம். எனவே அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், இன்னும் உலது பெருமான் எது ஐம்புலன் ஏவல் ஆனை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தானென நினையும் இது எனது உள்ளம். இப்போ அங்கே என்ன சொல்றாரு, எனது உள்ளம் எப்படி கிடக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்லுவார், எனது உள்ளம் நின்று நினையும் இது ஆதலின் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம். அதாவது இந்த வரியில் என்ன சொல்றாரு, அகுதன்றி பெருமான அது மட்டுமல்ல ஐம்புலன் ஏவல் ஆனை வழி நின்று, இந்த 5 பொறிகளும் என்னை அதன் போக்கில் செலுத்துகிறது. ஆனை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தானென நினையும் இது எனது உள்ளம். அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டி பொருள் செய்யும்போது என்ன பார்க்கணும்னு கேட்டால் எனது உள்ளம், என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு கேட்டால் என் உள்ளம் அகுதன்றி நின்று தான் அல்லது ஒன்றை தானென நினையும் இது. அப்போ எது நான் அல்லவோ அதையே நான் என நினைவதாக இருப்பது எனது உள்ளம். இந்த வரி கொஞ்சம் கவனமாக நீங்கள் பொருள் செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தொடரை கொண்டு கூட்டி கொள்ள வேண்டும். அதில் அந்த சொல்லக்கூடிய எனது உள்ளம் என்கிற சொல்லை முதல்ல வைத்து கொள்ள வேண்டும். எனது உள்ளம் அகுதன்றி நின்று, அகுதன்றி என்பது மேலே இருக்குதுங்க, நின்று அடுத்த வரியில் இருக்குது. அதனால் அகுதன்றி நின்று நினையும் இது ஆதலின் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம். ஏன்னா தான் அல்லவற்றை தானென நினையக்கூடிய உள்ளத்தை வைத்து கொண்டு, ஐம்புலன் இந்த உள்ளத்தை வைத்து கொண்டு நான் உன்னை நினைப்பது எங்கனம். பெருமானே இந்த நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் அப்பர் சாமி சொன்னார். இப்போ நமக்கும் நெஞ்சத்தான் சாமி கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம நெஞ்சு அவனுக்காக இல்லாமல் இந்த நெஞ்சில் எத்தனை வகையான நினைவுகள் கிடக்கின்றன என்பது அவரவர் உள்ளத்துக்கு அறிவோம். நம்முடைய நெஞ்சம் எத்தகையதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக வைத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நல்ல தூய்மையாக வைத்திருப்பவர்கள் பலர் உண்டு. நம்ம சில பேர் எப்படி வச்சுக்கிறோம், நம்முடைய வீடுகளில் தேவையில்லாத பொருளை எல்லாம் சேமித்து தூக்கி போடுகிற ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுபோல் இந்த நெஞ்ச குப்பை தொட்டி போல் வைத்திருப்பவரும் உண்டு. அதனால் நெஞ்சத்தை பற்றி அருளாளர்கள் பலவாறு பாடியிருக்கிறாங்க. அதில் அந்தந்த இடத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இங்கே என்ன கேட்கிறான்னா நான் அல்லாத ஒன்றை நான் என நினைகின்ற உள்ளத்தை வைத்து கொண்டு நான் உன்னை நினைப்பது எங்கனம். பெருமானே நீதான் எனக்கு இந்த தனு கரண புவன போகம் என்று படைத்து நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய். நெஞ்சை எதற்காக கொடுத்திருக்கிறாய்? நினைப்பதற்காக கொடுத்திருக்கிறாய். யாரை நினைப்பதற்காக கொடுத்திருக்கிறாய்? உன்னை நினைப்பதற்காக கொடுத்திருக்கிற. ஆனால் இந்த நெஞ்சு என்ன பண்ணுன்னு கேட்டால் என்னை நினைத்து கொண்டு தான் அல்லாதவற்றை தான் என்ன நினைந்து மயங்கி கிடக்கிறது. இந்த நெஞ்சை கொண்டு உன்னை நான் நினைப்பது எங்கனம். இதான் அடிகள் கேட்கிறாருங்க இந்த பாட்டில். எனவே இறைவனிடத்தில்
அவர் கேட்கக்கூடிய வரமாக நாம் கருதும் பொழுது இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் இங்கே கேட்கிறார், தான் அல்லது ஒன்றை தானென நினையும் எனது உள்ளம். எனவே ஆதலின் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம். இப்போ நெஞ்சே நீ நினையாய் நீர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் என்று அப்பர் சொல்லுகிறார். நீங்கள் நம்முடைய இவருடைய தேவாரம் சுந்தர தேவாரம் பார்த்தீங்கன்னா, வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் என் நெஞ்சும் அப்படிம்பார். பாச்சிலாச்சிராமம் என்ற திருத்தல தேவாரத்தில் இறைவன் வைத்தனன் எதெல்லாம் வைத்தான்? தலை, நா, நெஞ்சு. வைத்தனன் என் தலையும் நாவும் நெஞ்சும். எதற்காக? அவனுக்காக. எதுக்கு? அவனை நினைக்க வேண்டும் என்று நெஞ்சை வைத்தான், அவனை வணங்க வேண்டும் என்று தலை வைத்தான், அவனை வாழ்த்துவதற்காக வாய் வைத்தான். இதுதான் அப்பர் சாமி சொல்லும்போது, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். அப்போ தலைவன் எதுக்கையா கொடுத்தான்னா, வாழ்த்த வாய் கொடுத்தார், நினைக்க நெஞ்சு கொடுத்தார். அப்படி வாழ்த்துகிற வாயில் நாம் எதை வாழ்த்துகிறோம் என்பதை எண்ணி பார்க்கணும். நெஞ்சம் நினைக்க கொடுத்திருக்கிற நெஞ்சை வைத்து கொண்டு நாம் இறைவனையா நினைந்து கொண்டு இருக்கிறோம். அவனை நினைக்கிறதுக்கு எத்தனை பாடு தெரியுங்களா? நாம் அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து அவனை நினைக்கலான்னு நினைச்சோம்னா அது நினைக்கவே முடிவதில்லை. ஏன்? அப்படி புற சிந்தனைகளை ஒடுக்கி அப்படி உள்ள அமருகின்ற பொழுதுதான் கடந்த கால நினைவுகள், என்னிடத்துல யாரெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள், அவர் என்னை அவ்வளவு கடுமையாக என்னிடத்துல பேசினாரே, அவர் என்கிட்ட எவ்வளோ அன்பாக பேசினாரே, இதெல்லாம் என் நெஞ்சுக்குள்ளே கண்ணை மூடி உட்கார்ந்தா வந்து நிற்குது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நான் ஏதோ கண்ணை மூடி சாமி கும்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே எல்லா குப்பைகளும் வந்து போய் கிடக்கக்கூடிய இடமாக அல்லவா கிடக்கிறது. ஆக இந்த நெஞ்சு அவனையே நினைக்கக்கூடிய நெஞ்சாக இல்லை. இந்த வாய் அவனையே வாழ்த்தணும். அவனை மட்டுமா வாழ்த்துகிறோம்? நினச்சி பாருங்கள், யாரை வேணாலும் வாழ்த்துக்கிறோம். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்ட தருகிழா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடும் என் புலவீர்கள் என்று நம்பி ஆரூர சொன்னார். ஆனால் நம்மளால் இறைவனை மட்டுமே வாழ்த்த முடியலையே. அப்போ நம்ம எல்லாரையும் வாழ்த்தி கொண்டு அல்லவா காலம் போய்கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நெஞ்சும் இந்த நாவும் இந்த தலையும் அவனுக்காகவே கொடுக்கப்பட்டது. அதான் இங்கே சொல்லுகிறார். எனவே இந்த உள்ளம் உன்னை நினைக்க கொடுக்குது, ஆனால் அந்த உள்ளம் அதை நினைக்கல. எனவே இந்த நெஞ்சை வைத்து கொண்டு நான் உன்னை நினைப்பது எங்கனம். ஏன்? ஐம்புலன்கள் என்னை வசப்படுத்தி அந்த நெஞ்சு அந்த தன்பால் ஈர்த்து கொண்டு உன்னை நினைப்பதை விடுத்து மற்ற எல்லாவற்றையும் செய்கிறது. அதனால் சொல்றாரு, உன்னை நினைப்பது எங்கனம் முன்னம் கற்புனையாக கடல் நீந்தி சொல்லார். கற்புனையாக கடல் நீர் நீந்தினர் எற்பிறர் உளரோ. இங்கே கேட்கிறார் பெருமானே, இங்கே சொல்லுகிறார், கடல் நீர் நீந்தினர் எற்பிறர் உளரோ. யாருமே அப்பர் சாமியை தவிர்த்து அவர் ஒருத்தர் தான் கல் அவருக்கு புனையாயிற்று, அவர் கரையேறினார். நாமெல்லாம் அப்படி ஏறக்கூடிய ஆற்றல் உடையவராக நாம் இல்லை. ஏன்? அவருடைய நெஞ்சு ஈசன்பால் இருந்ததுனால அந்த கல் அவருக்கு தெப்பமாக மிதந்தது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை என்பதை நாம் அறிந்த ஒன்று. எனவே அந்த வகையில் எற்பிறர் உளரோ என்று இங்கே காட்டுகிறார். இறைவ கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும். பெருமானே, இப்படி கல் புனையாக வைத்து கொண்டு கடல் நீர் நீந்தினர் யாரும் இல்லை. எனவே நான் இந்த நெஞ்சை வைத்து கொண்டு, எந்த நெஞ்ச? உன்னை நினையாத நெஞ்சை வச்சுக்கிட்டு உன்னை நினச்சி எப்படியா நான் கரையேறுவது? அங்கே என்ன வரம் என்னன்னு கேட்டால், பெருமானே, இறந்து இறந்து பிறந்து பிறந்து துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனவே என்னுடைய துன்பத்தை உன்னை தவிர மற்றவர் அறிபவர் இல்லை. எனவே நான் உன்னிடத்து என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த பிறவி கடலை கடப்பதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். இதாங்க அவருடைய விண்ணப்பம். அதான் சொல்றார். எனவே அந்த கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும். இந்த கற்பம் என்ற சொல்லுக்கு பிறந்து இறந்து வருகின்ற நெடும் காலத்துக்கு கற்பம் என்று பெயர். ஓருருவாயினை அப்படிங்கிற பதிகத்தில் பிற கற்பம் அந்த சொல் அங்கேயும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பதிகத்தில் நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பம் இறுதியும் கண்டோன் காண்க. அந்த காண்க என்று பாடுகின்ற மூன்றாவது அண்டப்பகுதி என்கிற பகுதியில், திருவாசகத்தில் மூன்றாவது பகுதியில், முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க என்கின்ற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா,
இந்த பகுதியை கொடுத்திருப்பார் மணிவாசக. அங்கே கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. அந்த கற்பம் என்ற சொல்லுக்கு நீண்ட காலம், அப்போ நீண்ட காலம் வாழ்வதும் இறுதி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டையும் இறைவன் அறிந்திருக்கிறான். நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெறவரும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க, பெண் ஆண் அழி என்னும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்கிற அந்த காண்க என்ற பகுதி நிறைவு பகுதிக்கு நான் ஒரு 4-5 வரிகளுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க என்கிற தொடர் அங்கு இருப்பது. எனவே இங்கே சொல்லப்பட்ட கற்பம் கடத்தல் யான் பெற வேண்டும். அதாவது இந்த இறப்பதும் பிறப்பதும் இறப்பதும் நெடும் காலமாக இருக்கிறது. பெருமை இந்த நெடும் காலமாக இந்த காலத்தை, இறப்பதும் பிறப்பதுமாகி இந்த சூழலை நான் கடக்க வேண்டும். அவருடைய விண்ணப்பம் அவதாங்க. எனவே கற்பம் கடத்தல் யான் பெற வேண்டும். சரி, அப்போ இந்த பிறவி கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செஞ்சால் கடக்க முடியும்? அடுத்து சொல்லாருங்க, கடத்தற்கு நினைத்தல் யான் பெறல் வேண்டும். நான் அந்த பிறவி கடலை கடக்கணும்னா உன்னை நினைச்சா தாயா கடக்க முடியும். எனவே என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டால் பிறவி கடலை கடக்க வேண்டும். அப்படி கடப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் இந்த நெஞ்சு உன்னை நினைக்க வேண்டும். அதான் சொல்றார், கடத்தற்கு நினைதல் யான் பெறல் வேண்டும். சரி, நினைக்கணும்னா என்ன வேண்டும்? நினைத்தற்கு நெஞ்சு நெறி நிற்கவும் வேண்டும். எப்படி அடுக்கி காட்டுகிறார் பாருங்க. அதாவது அவருடைய விருப்பம் என்ன? சாமி, நான் பிறவி கடலை கடக்கணும், இதுதான் அவருடைய விருப்பம். அப்படி கடக்கணும்னா என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவி கடலை கடப்பதற்கு இறைவன் என்கிற ஒருவனை நினைந்தாலன்றி பிறவி கடலை கடக்க முடியாது. சரி, இப்போ அடுத்த கேள்வி. சரிங்க, நான் நினைக்கணும்னா நெஞ்சு என்பது நல்ல நெறியில் நிற்கணுமையா? அப்போ அந்த அந்த நினைத்தற்கு நெஞ்சு நெறி நிற்கவும் வேண்டும். அது என்ன நெறி அப்படின்னு கேட்டால், நன்னெறியில் நின்றால் அறிய இந்த நெஞ்சு அந்த நினைக்க முடியாது. நினைக்க முடியாத பொழுது கடக்க முடியாது. நீங்கள் அப்படியே இது காரண காரியம் என்று சித்தாந்தத்தை சொல்வதுங்க. அந்த ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா 11ஆம் நூற்பாவில் அயரா அன்பின் அரண்கள செலுமே அப்படின்னு வரும். அந்த அயரா அன்பின் அரண்கள செலுமேன்னா, அயரா அன்பு அப்படின்னா மறத்தல் இல்லாத அன்பு. எங்கே சொல்லும்? இறைவன் திருவடி நோக்கி செலுத்தும். அயரா அன்பின் அரண்கள செலும். இந்த அயரா என்பதுக்கு மறத்தல் இல்லாத, அடுத்தது மறத்தல் இல்லாத அன்பு இறைவன் திருவடிக்கு செலுத்தும். அப்ப மறவாமையால் நாம் பெறுவது அன்பு, அன்பினால் பெறுவது இறைவன் கழல். அப்போ ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக இருப்பது. எனவே மறவாமை என்கிற காரணத்தினால் நாம் பெறுகிற காரியம் அன்பு, அன்பு என்கிற காரணத்தினால் நாம் பெறுகிற காரியம் இறைவனுடைய திருவடிப்பு. இது விளங்கி கொள்கிறதான்னு பார்த்து கொள்ளுங்க. 3 சொல் இருக்குது. அயரா அன்பின் அரண்கள செல்லும். மறத்தல் இல்லாத அன்பு இறைவன் திருவடி நோக்கி அழைத்து செல்லும். அதான் அடிப்படை, அது நீளமான கருத்து. அந்த சொல்லுல 3 கருத்து இருக்கிறது. ஒன்று மறவாமை, மற்றொன்று அன்பு. அதனால் நாம் பெறுகின்ற பேராக இருப்பது அரண்களல். அப்ப மறவாமை என்கிறது காரணம். இந்த காரணத்தை கொண்டுதான் நாம் பெறுகிற காரியம் எது? அன்பு என்கிற காரியத்தை பெற முடியும். இப்ப அன்பு என்பதை வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, அன்பு காரணமாயிற்று. அன்பு என்கிற காரணத்தினால் நாம் பெறுகின்ற காரியம் எது அப்படின்னு கேட்டா அரண்களல் செலுதல் காரியமாகிறது. அப்ப இந்த 3 சொல்லுல ஒன்றுக்கு ஒன்று காரண காரிய இயல்பு உடையது என்பது நீங்கள் சிவஞான போதம் 11ஆம் நூற்பா படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். அதை தான் இங்கே வைத்து பார்க்கணும். இப்போ நோக்கம் என்னன்னா, பிறவி கடலை கடத்தல் வேண்டும். அப்போ பிறவி கடலை கடக்கணும்னா என்னையா செய்யணும்? நினைதல் என்பதை செய்ய வேண்டும். சரிங்க, நான் நினைக்கணும்னா என்ன பண்ணணும்? நெஞ்சு நல்ல நெறியில் நிற்க வேண்டும். அதான் சொல்ல, நினைத்தல் யான் பெறல் வேண்டும். நினைத்தற்கு நெஞ்சு நெறி நிற்க வேண்டும். அதனால என்ன கேட்கிறாரு? நஞ்சு பொதி உரை எயிற்று உரகம் பூண்ட கரை கழு மிடற்று எம் கண்ணுதலோயே. பெருமான்ட்ட என்ன சொல்கிறாரு? இந்த நஞ்சை தன்னுள் வைத்து கொண்டிருக்கின்ற எயிற்று உரகம், உரகம்னா பாம்பு, நஞ்சு பொதி
உரை எயிற்று உரகம். எனவே நஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை தன் பற்களுக்குள்ள மறைத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பாம்பை அணிகலனாக பூண்டிருக்கின்ற கண்டம் கருத்த பெருமானே, கண்ணுதல் நெற்றிக்கண்ணை உடையவனே என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் இந்த பாட்டை அப்படின்னு கேட்டால், நாம் முன்ன பார்த்தது எல்லாமே இறைவனுடைய பெருமை, அவனுடைய புகழ் எல்லாம் சொல்லிட்டு, செத்து செத்து நான் படுகிற துன்பத்தை உன்னை தவிர மற்றவர் அறிய மாட்டார்கள். எனவே பெருமானே, நான் உன்னிடத்தில் வேண்டுவது ஒன்று என்னன்னு கேட்டால் நீங்கள் இப்படி பார்க்கணும். அப்போ இந்த பிறவி கடலை கடப்பதற்கு நினைதல் வேண்டும். நினைதல் செய்தாதான் அது நல்ல நெறி, நெஞ்சு நின்றாதான். அப்போ இங்கே எப்படி நீங்கள் இப்படி பார்க்கணும், நெஞ்சு நல்ல நெறியில் நிற்குமானால் இறைவனை நினைக்கும். இறைவனை நினைந்தால் பிறவி கடலை கடக்கலாம். இப்போ மேலிருந்து சொன்னதை கீழிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. பிறவி கடல் கடத்தல் வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும், நெஞ்சு நினைக்க வேண்டும். நெஞ்சு நினைக்கணும்னா நெஞ்சு நல்ல நெறியில் நிற்க வேண்டும். இப்போ அந்த 1, 2, 3 என்பதை 3, 2, 1 வைத்துக்கொள்ளுங்க. மூன்றாவதாக சொல்லப்பட்ட நெஞ்சு நல்ல நெறியில் நிற்குமானால் அதனுடைய காரியம் என்ன, இறைவனை நல்ல நெறியில் நினைக்கும். அப்போ நெஞ்சு நல்நெறியில் நிற்கும் பொழுது இறைவனை நினைதல் செய்யும். இறைவனை நினைதல் செய்தால் பிறவி என்கிற கடலை கடக்கலாம் என்பதுதான் இந்த பாடல் சொல்லப்பட்ட செய்தியாக வைத்து கொண்டு 4வது பாடலை ஒருவாறு நாம் இந்த அளவில் நிறைவு செய்து இனி அடுத்த பாடலுக்கு நாம் செல்லலாம். எனவே அந்த வகையில் இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது, ஏன்னா நம்ம கடந்த வகுப்பிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த நீண்ட நெரும் வரிகளில் அவர் மருதீச பெருமானிடத்தில் வேண்டுவது, நான் படுகிற துன்பம் உன்னை தவிர மற்றவர் அறிய மாட்டார், நீ தான் அறிவாய் என்று சொல்லி, தாயிடத்து படுகிற துன்பம், தாய் படுகிற துன்பம், யான் பிறந்தும் இறந்தும் படுகிற துன்பம், இவற்றையெல்லாம் சொல்லி நான் அல்லாத ஒன்றை நானாக கருதுகிற நெஞ்சை வைத்து கொண்டு நான் எப்படி பெருமானை பிறவி கடலை கடக்க முடியும்? எனவே நான் உன்னை நினைக்க வேண்டும், நினைத்தால் அன்றி கடக்க முடியாது. எனவே உன்னை நினைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு என்பதுதான் அவர் கேட்கிற வரம். எனவே இந்த இடத்துல அவர் கேட்கக்கூடிய வரம் என்னன்னு கேட்டால், நெஞ்சு நன்னெறியில் நிற்க அருள் செய் என்பது அவருடைய வரமாக இருக்கு. இந்த நெஞ்சு நல்ல நெறி நிற்குமானால் நினைவு வந்துவிடும். நினைவு காரணமாக பிறவி கடலை கடக்கலாம் என்பதை அருள் செய்திருக்கிறார் என்பதை சொல்லி அடுத்த பாடலுக்கு செல்லலாம். நீங்கள் இந்த கடைசி வரியை சொல்லும்போது சிறு சாய்க்காட்டு தேவாரம் நீங்கள்லாம் அறிந்திருப்பீங்க. நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் யார் அறிவார், சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டும் பெருமார்க்கு பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நாளும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினை என்று குறிப்பார். அங்கே நெஞ்சை சொல்லும்போது நீ நாளும் நன்னெஞ்சே என்பார். இந்த நன்னெஞ்சே என்பதுக்கு என்ன பொருள்? ஞானமாகிய நல்ல நெறியில் நிற்கக்கூடிய நெஞ்சே என்று அந்த நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். அந்த நினைப்பு தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஏன்னா எந்த ஒரு செயலும் முதல்ல மனத்துக்குள்ளதாங்க உதிக்கும். நீங்கள் நெஞ்சுக்குள்ள நினைப்பது உள்ளதான். முதல் நம்மளுடைய செயல்களில் நெஞ்சில் முதல் நினைவு வரும், 2வது வாக்காக வெளிப்படும், 3வது தான் செயலாக வெளிப்படும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ பல அடியார்கள் உருத்தராக்கம் அணிந்திருக்காங்க, திருநீர் பூசியிருக்காங்க, கோயிலுக்கு போகிறாங்க. இது போல் தொண்டர்களை காணக்கூடியவர்கள் என்ன தோணும்னா, முதல்ல அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும், பரிகாசம் செய்வாங்க, கேலி செய்வார்கள். என்னால் ஒரு நாள் அவங்க என்ன மனசுக்குள்ளே தோணும், நாமளும் இந்த உருத்தராக்கம் போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும். அதை உடனே சொல்ல மாட்டாங்க, அப்படியே மனதுக்குள்ளே வச்சு நாமும் உத்தராக்கம் போடணும், உருத்தராக்கம் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்றாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தொண்டர்களை காணும்போது எனக்கு கூட ஆசையாக தாங்க இருக்குது, உங்களை மாதிரி திருநீர் பூசிக்கலான்னு, உருத்திராக்கம் போட்டுக்கலான்னு அப்படின்னு ஒரு நாள் வெளியில் சொல்லுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்த பிறகு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உருத்திராக்கம் போட்டிருப்பார், திருநீர் பூசியிருப்பார். இப்போ உள்ளத்தில் முதல்ல நினைவு வருகிறது, அந்த நினைவு வாக்கை வெளிப்படுத்துகிறது, நினைவும் வாக்கும் சேர்ந்து செயலை நமக்கு செய்து கொடுக்கிறது. இதுதான் அடிப்படை. அதனால தான் நம்முடைய நூல்களில் ஒரு செயலை செய்யும்போது மனம், வாக்கு, காயம் இந்த 3ம் பொருந்த செய்ய வேண்டும் என்பதை அருளாளர்கள் அறிவுறுத்துகிறார்கள் என்பதையும் இந்த இடத்துல கூடுதல் செய்தியாக வைத்து கொள்ளலாம். நம்ம 5வது பாட்டுக்கு செல்லலாங்க. கண் ஒன்றும்
நந்தமக்கு ஓர் காப்பு என்றும் கற்றிருக்கும் கண் என்றும் நந்தமக்கோர் காப்பு என்றும் கற்றிருக்கும் எண் என்றும் மூலம் எழுத்து என்றும் உன்னை மருத அப்பா என்றும் உனை வாழ்த்தாரேல் மற்றும் கருத அப்பால் உண்டோ கதி. இந்த பாட்டில் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, உன்னை வள்ளுவப் பெருமான் எண் என்ப ஏனை எழுத்து என்ப கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு அறிவுறுத்துவார். அதுபோல் இங்கே எண்ணும் எழுத்தும் அது மாதிரி காப்பு என்றும் கற்றிருக்கும் எண் என்றும் மூலம் எழுத்து என்றும் இவ்வாறு குறிக்கும் பொழுது அதை சொல்கிறாரு. அப்போ கண் என்று சொல்லக்கூடியது நம் தமக்கு ஓர் காப்பு. இந்த கண் என்பது நமக்கு சிறந்த ஒரு பாதுகாப்புக்குரியதாக இருக்கிறது. கண் என்றும் நம் தமக்கோர் காப்பு என்றும் கற்றிருக்கும் எண் என்றும் மூலம் எழுத்து என்றும். எனவே எண் என்றும் எழுத்து என்று சொல்லுகிறோம். அதுபோல ஒன்னை இங்கே இப்போ வந்து ஒன் கூட்டல் ஐ, அந்த ஒன்னை என்பது அதை பிரிக்கும்போது ஒன் கூட்டல் ஐ என்று வருங்க. எனவே எல்லாம் வல்ல தலைவன் என்பது அந்த சொல்லுக்கு பொருள். ஒன்னை என்பதுக்கு ஒன் கூட்டல் ஐ, ஐ என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற பொருள் உண்டுங்க. அதனால் ஒன் கூட்டல் ஐ, எனவே ஒப்பற்ற எல்லாம் வல்ல தலைவன். அவன் யாரு? மருத திரு எடை மருதூல் இருக்கக்கூடிய அப்பா, மருத அப்பா என்றும் உன்னை வாழ்த்தாரே. யாரெல்லாம் திரு இடைமருதூல் இருக்கக்கூடிய பெருமானை மருத அப்பா என்று அவனை வாழ்த்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் கதி என்பது உண்டு. அவனை வாழ்த்தாதவர்கள் இந்த உடல் நீங்கிய பின்பு கதி என்பது பெறுவது இல்லை அப்படின்னு சொல்றார் பாருங்க. வாழ்த்தாரேல் மற்றும் கருத, அதாவது அடையற்பாலது இது என்று துணியக்கூடிய இடம் திரு இடை மருதூர். அந்த திரு இடை மருதூரை யாரெல்லாம் அடையவில்லையோ அப்படி அடையாதவர்கள் அப்பால் உண்டோ கதி. இந்த அப்பால் உண்டோ கதி என்பதுக்கு என்ன பொருள் கேட்டால், உடம்பை விடுத்த பிறகு உனக்கு கதி என்பது கிடைக்குமாயா அப்படின்னு கேட்கிறார். அப்போ வாழுகிற காலத்தில் கண் எப்படி நமக்கு காப்பாக இருக்கிறதோ, எண்ணும் எழுத்தும் நமக்கு எப்படி இடையரா ஒரு இன்றியமையாததாக இருக்கிறதோ, எண்ணும் எழுத்தும் ஆனாய் போற்றி. நம்முடைய அப்பர்சாமி கைலாய பதிகத்தில் சொல்லும்போது எண்ணும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி என்பார். அப்போ கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீயே என்று அறிவுறுத்துகிறார் பாருங்க. அப்போ ஒரு வாழுகிற வாழ்க்கையில் கண் என்பது இன்றியமையாத ஒரு உறுப்பு. அந்த கண்ணில்லாது வாழ்வது எப்படிப்பட்டது என்பதை சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாற்றை படிச்சிங்கன்னா தெரியும். திருவொற்றியுள்ள கண் இழந்த பிறகு திருவாரூர் வருவரையில் அவர் பாடிய பதிகங்கள் கண்ணிலாது எங்கனம் வாழ்கேன் என்று இறைவன்ட்ட முறையிடுவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே கண் என்பது எப்படி இன்றியமையாதது, அதுதான் நமக்குரிய காப்பு. காப்புனா பாதுகாப்பு. இந்த உயிர் வாழ்க்கைக்கு கண் ஒரு காப்பாக இருப்பது போல, நெஞ்சுக்கு எண்ணும் எழுத்தும் காப்பாக இருப்பது போல, இறைவன் ஒருவனே இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு அப்பால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு காப்பாக இருக்கிறான். அவன் இந்த மண்ணுக்கு மட்டுமே காப்பல்ல, இந்த உடலை விடுத்த பிறகும் அப்பால் நமக்கு பெறக்கூடிய கதிக்கும் அவனே காப்பாக இருக்கிறானே அன்றி மற்றவர் இல்லை என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. எனவே கண் ஒன்றும் நம் தமக்கோர் காப்பு என்றும், கண் என்றும் நம் தமக்கோர் காப்பு என்றும், கற்றிருக்கும் எண் என்றும், மூலம் எழுத்து என்றும், எண் எழுத்து, எனவே எண்ணும் எழுத்து என்றும், ஒன்னை அதாவது ஒப்பற்ற அந்த இறைவனை, எனவே எல்லாம் வல்ல தலைவனை மருதப்பா நம்ம மருதீசா என்று சொல்வது போல மருத அப்பா என்று உன்னை வாழ்த்தினால் அப்பால் கதி உண்டு. உன்னை வாழ்த்தாதவருக்கு அப்பால் கதி என்பது இல்லை என்பதுதான்
இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகுதுங்க. எனவே இந்த பாட்டில் இறைவனை எண்ணாகவும் எழுத்தாகவும் வைத்து போற்ற வேண்டும். அவன் நமக்கு கண் ஒப்பாக கண்ணை போன்றிருப்பவன் என்ற 3 செய்தி சொல்லுகிறார். இறைவன் கண்ணை ஒத்திருப்பவன், இறைவன் எண்ணை ஒத்திருப்பவன், இறைவன் எழுத்தை ஒத்திருக்கிறான். யாரு? நம்முடைய மருதீசனாகிய இறைவன் கண்ணாகவும் எண்ணாகவும் எழுத்தாகவும் இருக்கிறான். அவனை கருதுவீராயின் கதி என்பது உண்டு. அவனை கருதாது இருப்பீரானால், அவனை வாழ்த்தவில்லை என்றால் கதி என்பது உனக்கு அப்பால் இல்லை. அப்பாலே இல்லை என்றால் இப்பால் கிடைக்க போதா என்ன? எனவே எப்பாலும் இல்லைன்னு அர்த்தம். அவனை வாழ்த்தினாத்தான் கதி உண்டு. அவனை வாழ்த்தாத போது நமக்கு கதி என்பது இல்லை என்பதை இந்த பாடலை குறிக்கிறார். அப்பர் சுவாமிகள் காலத்தி தேவாரத்தில் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு பாட்டிலையும் கண்ணுலான் கண்ணுலான் என்று குறித்திருப்பார். திரு ஆவடுதுறை தேவாரத்தில் திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழும் சுடர் சோதிமிக்க உருவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடுதன் துறையுறையும் அமரர் ஏரே என்று போற்றுகிற அந்த பாடல்ல இறைவனை கண்ணே என்று குறித்திருப்பதையும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். எனவே கண்ணாகவும் எண்ணாகவும் எழுத்தாகவும் இருப்பவன் மருதீசன். அந்த ஈசனை வாழ்த்துவாயானால் நீ அப்பால் கதி பெறலாம். அவனை வாழ்த்தவில்லை என்றால் எப்பாலும் கதி இல்லை என்பது பாடலுடைய கருத்து. நீ அடுத்த பாட்டு 6வது பாடல் பார்ப்போம். கதியாவது பிரிது யாதொன்றும் இல்லை, கதியாவது பிரிது யாதொன்றும் இல்லை, களேவரத்தின் பொதியாவது சுமந்தால் விழப்போம் இது, பொதியாவது சுமந்தால் விழப்போவது இது, போன பின்னர் விதியாம் எனச் சிலர் நோவதல்லால், விதியாம் எனச் சிலர் நோவது அல்லால், இதை வேண்டுனர் யார், இதை வேண்டுனர் யார், மதியாவது மருதன் கழலே சென்று வாழ்த்துவதே. இங்கே ரொம்ப அழகாக சொல்லுகிறாருங்க இந்த பாட்டிலையும். முன்னை பாடல்ல அவனை வாழ்த்தவில்லை என்றால் கதி என்பது இல்லைன்னு சொன்னார். அதை அப்படியே தொடர்ச்சி கதியாவது பிரிது ஒன்று இல்லை. இந்த கதி நாம் அதை தாங்க நம்ம சொல்லும்போது இறைவன் திருவடி அடைவதற்கு சிவகதின்னு பேர். நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாதிரி புலியூர் தேவாரத்தில் பாடியிருப்பார். கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உனது அருளார், திருவாய் பொலிய சிவாய நமையென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணி. அப்போ அந்த திருநீரை 5 எழுத்தை சொல்லி பூசுபவர்களுக்கு இறைவன் சிவகதி. அப்போ இந்த கதி என்பதில் பல வகை உண்டு. நீங்கள் நரகத்து போவதும் ஒரு கதி தான், மானிட பிறப்பில் உட்படுவதும் ஒரு கதி தான். எனவே இதை சொன்னால் எப்படி சொல்லலாம், இது பவகதின்னு பேர். நாம் செத்து செத்து பிறப்பது பவகதி, பிறவாமை என்பது சிவகதி. இப்போ உங்களுக்கு எந்த கதி வேண்டும்? பிறந்து இறக்கக்கூடிய இந்த நிலை வேண்டுமா, இல்லை பிறவாத நிலை வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்கணும். பிறவா நிலை வேண்டும் என்று சொன்னால் நான் வழி சொல்கிறப்பாங்கிறார். கதியாவது பிரிதொன்று இல்லை. நீ செத்து செத்து பிறக்கணும் அப்படின்னு நினச்சின்னா என் பக்கம் வராத, நான் சொல்கிறத கேட்காத. இல்லைங்கய்யா என்னால் செத்து செத்து பிறக்க முடியல, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். இங்கே வா நான் சொல்கிறேன். கதியாவது பிரிதொன்று இல்லை. நமக்கு ரொம்ப அந்த வார்த்தையை கவனிக்கணுங்க. பிரிது ஒன்று இல்லை, கதியாவது பிரிதொன்று இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. 2-3 வாய்ப்புகள் இருந்தால் இதை பிடிக்கலாம்,
இல்லைன்னா அதை பிடிச்சிக்கலான்னு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. அப்படிதான் இல்லை, ஒரே ஒரு வாய்ப்பு தான். கதியாவது பிரிது ஒன்று இல்லை. அந்த பிரிது ஒன்று இல்லை என்ன அப்படின்னு கேட்டால், கலேவரத்தின் பொதியாவது. கலேவரம் என்ற இந்த சொல்லுக்கு உடம்புன்னு பேருங்க. உடம்பை சொல்லும்போது இது ஒரு சுமை என்று சொல்வது ஞானிகளுடைய வழக்கம். அதான் கலேவரத்தின் பொதியாவது சுமந்து. இது பொதி. நீங்கள் நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புலப்படும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடம்பு என்பது உயிர் என்ற ஒரு பொருளை தாங்கி நிற்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. உயிர் என்பது தான் உடலை தாங்கி நிற்குது. நீங்கள் அந்த உடல் கை தூக்குறோம், காலை தூக்குறோம், நடந்து போகிறோம், வரோம், படிக்கட்டு ஏறுகிறோம் அப்படின்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவதை பார்க்கிறோம். ஏன் கீழிருந்து படிக்கட்டு மேலே ஏற அப்படிங்கிறோம். ஏன் இந்த மூச்சு வாங்குது? இந்த உடம்பு என்கிற பொதிய உயிர் என்கிற பொருள் சுமந்து மேலே தூக்கிட்டு போகுது. எனவே இந்த உயிர் என்ற பொருள் தான் உடம்பை தாங்கி நிற்கிறது. சுமப்பது அதுதான். இந்த உடம்புக்குள்ள உயிர் தங்கி நிற்கிறது. ஆனால் அந்த உடலை தாங்குவது எதுன்னு கேட்டால் உயிர் தான். உயிர் பிரிந்து விட்டால் உடம்பு சிதைய ஆரம்பிச்சிடும். நொடி பொழுதுலேருந்து அப்படியே உடம்பு தன்னை போல கொஞ்சம் கொஞ்சமாக சிதையும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று, உண்மை. அதனால் இந்த உடம்பை ஒரு பொதி என்ற சொல்லுக்கு மூட்டைன்னு பேருங்க. இப்போ நம்ம சொல்லணும்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் வச்சுங்களேன். இந்த கழுதை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுன்னா துணி போன்ற மூட்டைகளை சுமந்து செல்லும். அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமி திருஇடை மருதுல பாடும்போது சொன்னார், கழுதை குங்குமம் சுமந்து எய்த்தால் கைப்பர் அப்படின்னார். இந்த கழுதைக்கு கொண்டு போய் நீங்கள் துணியை வச்சாலும் தூக்கிட்டு போகும். அது இறைவனுக்குரிய வாசனை பொருளை வச்சாலும் அதுக்கு என்ன வாசனையும் அறிய போது கழுதை, அது ஒன்றத்தையும் அறியாது. அது மாதிரி இந்த உடம்பு என்கிற பொதியை உயிர் என்கிற கழுதை சுமந்து கொண்டு கிடக்குது. இது என்னத்துக்கு ஆகுனே தெரியாமல் கிடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லார். எனவே எங்க சொல்றாரு, கலேவரத்தின் பொதியாவது சுமந்தால் விழப்போவது. இது நிச்சயமா இந்த உடம்பு இந்த சுமையை என்கிற இந்த உடம்பாகிய சுமையை ஒரு நாள் உயிர் விட்டு விழப் போகிறது. அதான் இதை சொல்றார், சுமந்தால் விழப்போவது, ஒரு நாள் விடும். போன பின்னர் விதியாம் என சிலர் நோவது அல்லால். இதை வேண்டுனர் யார்? யாராவது இந்த உடம்பாகிய ஒன்றை வேண்டுபவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் ஒருவரும் இல்லை. எனவே அதாவது இந்த உடம்பு என்கின்ற ஒன்றை வேண்டும் என்று கேட்பவர் இல்லை. எனவே இதை வேண்டுனர் யார்? எனவே யார்? ஒருத்தரும் இல்லை. எனவே மதியாவது, உனக்கு மதி, உன்னுடைய அறிவு என்பது இறைவன் கழலை ஏத்தி வாழ்த்துவதே அறிவின் செயல். மதியாவது மருதன் கழலே சென்று வாழ்த்துதலே என்று குறிப்பிடுகிறார். அதாவது அறிவின் செயல் என்பது இறைவனை வாழ்த்துவது தான் அறிவின் செயல். நீங்கள் நாம் என்ன நினச்சிக்கிட்டோம்னா, அறிவை வைத்து கொண்டு கடவுள் இல்லவே இல்லை என்று பேசுவது பகுத்தறிவு என்று ஒரு வகையாக வைத்து கொண்டு கடவுள் மறுப்புக்குள்ள ஆளாகி நிற்கிறோங்க. இறைவனை உண்டு என்று உணர்வதற்குத்தான் அறிவினுடைய செயல். அதனால் வள்ளுவ பெருந்தகை கற்றதனால் ஆய பயன் என்கொல் வால் அறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று குறித்திருக்கிறார். எனவே கல்வியின் பயன் இறைவனை அறிவதற்கு தான். எனவே அறிவு என்பது இறைவனை அறிவதற்கு தான். எனவே மதியாவது மருதன் கழலே சென்று வாழ்த்துவது. உனக்கு அறிவு என்பது தொழில்படுமானால், நல்ல முறையில் செயல்படுமானால் நீ இறைவனை வணங்காமல் இருக்க மாட்டாய் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் இறைவனை வணங்குவது தான் அறிவின் செயல். ஆக அறிவுக்கு என்ன செயல்? இறைவனை உணர்வது, அவனை வணங்குவதை தவிர வேறொன்றும் இல்லை என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், யாரேனும் நல்ல கதி பெற வேண்டும் என்று கருதினால் மருதீசருடைய கடல் வாழ்த்துவது தான் ஒரே ஒரு கதி. இதைவிட வேறொரு கதி நமக்கு இல்லை. எனவே அந்த வகையில் இந்த உடம்பை வேண்டி நிற்பர் ஒருவரும் இல்லை என்பதனால் இது சுமையாக இருப்பது, இது ஒரு நாள் நாம் விட்டுவிடப் போகிறோம். அப்படி விட்டுவிட்டால் இது போய்விட்டது என்று நொந்து நிற்பதை தவிர வேறொன்று பயனில்லை. எனவே விதியாம் என சிலர் நோவதல்லால் இதை வேண்டுனர் யார்? ஒருவரும் இல்லை. அதனால்
இந்த உடம்பை கொண்டு நாம் பெற வேண்டியது இறைவன் என்கின்ற ஒருவனை பெறுவதற்குத்தான் என்பதை இங்கே நுட்பமாக உணர்த்துகிறார். எனவே மனித வாழ்க்கை அறிவு வெளிப்படுகின்ற அந்த நிலையில் இறைவனை வணங்குவது தான் அறிவினுடைய செயல் என்பதை உணர்த்துகிறார். மணிவாசக பெருமான் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, யாருக்கெல்லாம் அறிவு அழகாக இருக்குதோ அவங்கெல்லாம் இறைவனை பாடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ யாருக்கெல்லாம் அறிவு அழகாக இல்லையோ அவங்களாம் இறைவனை பாட மாட்டாங்கன்னு தெரியுது. அவ்வளோ நம்ம அதுக்கு மேலே நம்ம விவரிக்க வேண்டியதில்லை, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இந்த 6வது பாடல் இறைவனை வாழ்த்துவது தான் உயிருக்கான கதி என்பதை எடுத்து முன்ன பாட்டும் கதியைத்தான் சொல்லியிருக்குதுங்க. அவனை வாழ்த்தினால் அப்பாலும் கதி பெறலாம், அவனை வாழ்த்தவில்லை என்றால் அப்பால் கதி இல்லை. அப்போ அது நரக கதிக்கு போகுமா வேற கதிக்கு போகுமான்னு தெரியாது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், அவனை வாழ்த்துவது தான் நமக்கான அறிவினுடைய செயல் என்பதை இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். இனி 6வது பாடலுக்கு அடுத்து 7வது பாட்டுக்கு போலாங்க. இது ஒரு நீண்ட பாடல், பார்ப்போம். வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது தன் உயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது உண்டி பொருட்டால் கண்டன வெகு அவி அடுநர்க்கு சுவை பகர்ந்து ஏவி ஆரா உண்டி அயின்றனாகி தூரா குழியை தூர்த்து பாரா விழுப்பமும் குலனும் ஒழுக்கமும் கல்வியும் தன்னில் சிறந்த நன்மூதாளரை கூய் முன் நின்று தன் ஏவல் கேட்கும் சிராத்தொழி தொகுதியின் பொய்யொடு புண்மை தன் புல் அவர்க்கும் புகன்று மெய்யும் மானமும் மேன்மையும் ஒரீ தன்னை தேறி முன்னை ஓர் கொடுத்த நன்மனை கிழத்தியாகிய அந்நிலையில் சார்வொழி சா அன் தகைமையின் ஆயினும் மேவுழி மேவல் செல்லாது காவலொடு கொண்டோள் ஒருத்தி உண்டி வேட்டிருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாது எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாது பொருளின் அளவைக்கு போகம் விற்று உண்ணும் அருளில் மடந்தையர் ஆகம் தோய்ந்தும் ஆற்றல் செல்லாது வேற்றோர் மனைவையின் கற்புடை மடந்தையர் பொற்பு நனிவேட்டு பிழை வழி பாராது நுழைவரி நோக்கியும் நச்சி வந்த நல்கூர் மாந்தரம் விச்சையில் படைத்த வெவ்வேறு காட்சியின் அகமலர்ந்து தீவார் போல முகமலர்ந்து இனிது மொழிந்து ஆங்கு உதவுதல் இன்றி நாளும் நாளும் நாள் பல குறித்தவர் தாளின் ஆற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து இகமும் பரமும் இல்லை என்று பயமின்று ஒழுகி பட்டிமை பயிற்றி மின்னினின் அணைய தன் செல்வத்தை விரும்பி தன்னையும் ஒருவராக உண்ணும் ஏனையோர் வாழும் வாழ்க்கையும் நனைமலர்ந்து யோசனை கமழும் உற்பலவாவி பாசனை பரப்பில் பால் நிற அன்னம் பார்ப்புடன் வெறுவ பகுவாய் வாலைகள் போர்த்தொழில் புரியும் பொருகா விரியும் மருதமும் சூழ்ந்த மருதவான சுருதியும் தொடரா சுருதி நாயக பத்தற்கு எய்ப்பினில் வைப்பன உதவும் முத்தித்தாள மூவா முதல்வனின் திருவடி பிடித்து வெறுவரல் விட்டு மக்களும் மனைவியும் ஒக்கலும் திருவும் பொருள் என நினையாது உன் அருளினை நினைந்து இந்திர செல்வம் 8 சித்தியும் வந்துளி மறுத்தினர் ஒதுங்கி சின்ன சீரை துண்ணல் கோபனம் அறுதற்கீழோடு பெறுவது புனைந்து சிறுதவல் ஓடென்று உதவுழி எடுத்து ஆங்கு இடுவோர் உளரெனில் நிலையினின்று அயின்று படுதரை பாயலில் பள்ளி மேவி ஓவா தகவெனும் அறிவைத்தழி மகவென பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும் நின் செல்வக் கடவுள் தொண்டர் வாழ்வும்
பற்றி பார்க்கின் உற்ற நாயேற்கு உளப்படி நீரும் அளப்பரும் தன்மை பிரளய சலதியும் இருவகை பொருளும் ஒப்பினும் ஒவ்வா துப்பிற்று ஆதலின் நின் சீர் அடியார் தம் சீர் அடியார்க்கு அடிமை பூண்டு நெடுநாள் பழகி முடலையாக்கையோடு புடைபட்டு ஒழுகி அவர் காற்றலை ஏவல் என் நாய்த்தலை ஏற்று கண்டது காணின் அல்லது ஒன்று உண்டோ மற்ற எமக்கு உள்ளது பிரிதே. நீண்ட பாடல், 66-67 வரிகள் உடைய பாடலாக இருப்பது இந்த பாடல். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகளை நம்முடைய பட்டினத்து அடிகள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதில் நாம் அனைத்து உயிர்களையும் ஒக்க பார்க்கக்கூடிய ஒரு உள்ள குறிப்பையும் இந்த பாடலில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே எல்லோரையும் அனைத்தையும் ஒக்க பார்க்கும் செல்வக் கடவுள் என்று அந்த ஒரு அழகான குறிப்பை நமக்கு இந்த பாடலை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் வருகின்ற வரிகளில் நம்ம பார்த்து கொள்ளலாம். இல்லை இந்த பாடல் தொடக்கத்திலிருந்து பார்க்கலாம். பாருங்கள். வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவார். மனித வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, எனக்கு செல்வம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது என்று நல்ல செழிப்போடு இருப்பவர்கள் அதற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவுதல் என்கிற ஒன்றை செய்யாதிருப்பது. எனவே வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது. அப்போ குறிப்பு என்ன? நீ வாழுகின்ற பொழுது தாழ்ந்தவர்க்கு உதவ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். நீங்கள் உயரத்தில் இருக்கும் பொழுது கீழ் இருப்பவர்களுக்கு இயன்றதை செய்து கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் பட்டினத்து அடிகள். ஆனால் இப்போ என்ன பாட்டில் சொல்றாரு? நான் அதெல்லாம் செய்யலைங்கிறார். வாழ்ந்தவர்க்கு வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது, தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது சொல்றார். பாருங்க, தன் உயிர்க்கு இறங்கி, தன் பொருட்டு இறங்குதல். எனக்கு தேவை ஒன்று கருதுனா அதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒன்றில் இறங்குதல் என்ற வகையில் எதையும் செய்வோம். அதே சமயத்தில் மண்ணுயிர்க்கு இறங்காது. இந்த சொல்லை மட்டும் ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. அந்த சொல் எப்படி போட்டுக்கிறாரு? மண்ணுயிர்க்கு இறங்காது. இந்த இன் என்பது ரன்னகரம் கொடுத்திருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எளிமையாக பிறருக்கு சொல்லணும்னா 2 சுழி இன் ரன்னகரம். மண்ணுயிர் இந்த சொல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா அதுவே 3 சுழி இன் தன்னகரமாக இருக்குமானா இந்த மண்ணில் வாழ்கிற உயிர் என்று பொருள். இந்த சொல்ல கவனிக்கணுங்க. மண்ணுயிர் என்பதற்கும் மண்ணுயிர் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. 3 சுழி இன் கொடுத்து மண்ணுயிர் என்று சொன்னீங்கன்னா இந்த மண்ணில் வாழ்கிற அனைத்து உயிரையும் குறிக்கும். அது ஊர்வன, நடப்பன, பரப்பன எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இதுவே மண்ணுயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இறைவனை அடுத்து இருக்கிற அனைத்து உயிரையும் குறிக்கும். தேவரும் உயிர்கள் தான், நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவரும் அவங்களும் உயிர் தான். எனவே உயிர் என்ற வகையில் பசு என்று சொல்லப்படுகிற அனைத்தையும் குறிப்பது மண்ணுயிர் என்கிற சொல். அதுவே மண்ணுயிர் என்று சொன்னால் நாம் வாழ்கிற மண்ணுலகத்தில் வாழ்கிற உயிரை மட்டுமே குறிக்கும் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். எனவே என் பொருட்டு எனக்காக இறங்குதலும் பிற உயிர்கள் கண்டு இரக்கம் இல்லாது இருத்தலும் கூடாது. அதான் சொல்றார் பாருங்க, தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது. எனவே அந்த மண்ணுயிர் அப்போ என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர் துன்பப்படுவதை காணும் பொழுது நம்மிடத்தில் இரக்கம் இருக்க வேண்டும். அந்த உயிர் துன்பப்படட்டும் என்று அதை பார்த்து கடந்து போகக்கூடாதுங்க. ரொம்ப ஆழமான குறிப்பு. நீங்கள் இதை எப்படி சொல்வதுன்னு கேட்டால், தன் உயிர் போல் பிறர் உயிரையும் ஒக்கப்பாக்குகிற அன்பு வேண்டும். இதுதான் நம்மளுடைய நூல்களில் விதந்து பேசப்பெறுவது. அதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். எனவே நான் வாழ்கிறேன் என்று கருதி பிறருக்கு தாழ்ந்தவருக்கு கொடுக்காது எனக்காக இறங்குதலும் நிலை பெற்ற உயிர்களுக்காக இறங்காது இருப்பது. அதான் மண்ணுயிர் என்ற சொல்லுக்கு நிலை பெற்ற உயிர். நிலை பெற்ற உயிர்களுக்கு இறங்காது என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், உண்டி பொருட்டால் உணவு எடுத்துக்கொள்கிற அந்த ஒன்றுக்காக என்ன பண்ண, உண்டி பொருட்டால் கண்டன வெகி. இந்த வெகி என்பது விரும்புதல், பார்ப்பதெல்லாம் விரும்புவது. இப்போ ரொம்ப எளிமையாக சொன்னால் ஊர்வன, பரப்பன, நடப்பன, நம்ம சாப்பிடாத ஒன்றுமே இல்லையா
எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கிறோமே. அப்போ அதெல்லாம் அந்த நீங்கள் வள்ளுவர் பெருமான் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க. அதாவது இந்த விலங்கு பறவை முதலானவற்றை எதெல்லாம் சதை உடையதாக இருக்கிறதோ, ஒரு மீனாக இருந்தாலும் சரிங்க, விலங்குகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, எலும்பும் சதையும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதனுடைய எலும்போடு அந்த தோல் போர்த்தப்பட்டிருக்கிறது, எலும்புக்கும் தோலுக்கு இடையில கொஞ்சம் சதை இருக்கிறது. இதுதான் சுவையானது நினச்சி எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். வள்ளுவர் சொல்வார், உன்னுடைய உடம்பில் ஏற்பட்டால் அதுக்கு பேர் புண். அதே மாதிரி நீ சாப்பிடுவது புண்ணை சாப்பிடுகிறன்னு உனக்கு தெரிய வேண்டாமான்னு கேட்பார். நீங்கள் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா 10 குறட்பாவிலையும் ஆணி அடித்தார் போல பசுமரத்தாணி அரைந்தார் போல சொல்லி இருப்பார். எனவே உன்னுடைய உணவுக்காக பிரிதொரு ஊனின் உடைய அந்த உயிரினுடைய ஊனை நீ உண்பாயானால் அருள் என்பது உங்களுக்கு எப்படியா கிடைக்கும்ங்கிறார். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆழமாக வள்ளுவர் அறிவுறுத்தி இருக்கிறார். அதனால் சொல்றாரு, பிற உயிர்களுக்கு இறங்குதல் வேண்டும். அப்படி இறங்காது சாப்பிடுவதற்காக உண்டி பொருட்டால் கண்டன விரும்பி எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் விரும்பி என்ன பண்ணுகிறோம், அவி அடுநற்கு சுவை பகர்ந்து ஏவி. அது என்ன அவி அடுநற்கு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் சமையல்காரர் இருப்பார். ஏப்பா காலையில் எழுந்தோடனே இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இன்னென்னதை இன்னைக்கு செய், இதை இப்படி இப்படி செய் அப்படின்னு போய் அவர் ஒரு ஆர்டர் போடுறோம் பார்த்தீங்களா, இங்கே பாருப்பா இதை இப்படி எடுக்கணும், இதை இப்படி பண்ணணும். அப்போ இன்ன உணவு வேண்டும் என்பதும் அந்த உணவை இப்படி செய் என்று நம்ம அறிவுறுத்தணும் பாருங்க. எது இதெல்லாமே நாக்கு சுவையின் காரணமாக. நம்ம செவியின் சுவை உணர்ந்தோம்னா இந்த நாக்குச்சுவை புலப்படுத்த மாட்டோம், பொருட்படுத்த மாட்டோம். ஆனால் நமக்கு இந்த நாக்கின் சுவை அறிந்து அறிந்து செவியின் சுவையை அறிவதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம், உண்டி பொருட்டாக பிற உயிர்கள் மீது இரக்கம் இல்லாத வண்ணம் நாம் சமையலுக்குரிய ஆட்களை அவரை அழைத்து வந்து இதை இப்படி செய், இதை இப்படி செய், அதை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று இதை என்று சமைக்க வேண்டும், இப்படி இப்படி சமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு சாப்பிட்றாங்க பாருங்க. அவங்கள சொல்லுகிறாருங்க, அவியடுநற்கு சுவை பகர்ந்து ஏவி. அவங்கெல்லாம் போட்டு இதை செய் அதை செய் என்று ஏவி. அடுத்த ஒரு வரி சொல்லுவாங்க, ஆறா உண்டி ஐன்றனன் ஆகி. அது என்ன ஆறா உண்டி அப்படின்னு கேட்டால், வயிறு நிறைஞ்சிருங்க, சாப்பிட்டாச்சு வயிறு நிறைஞ்சிருச்சு, ஆனாலும் சுவையாக இருக்குதே இந்த 2 சாப்பிட்லாமே, சுவையாக இருக்குதே இந்த 2 சாப்பிடலாம். அப்போ உணவு என்பது பசிக்கான நிறையில் வயிறு நிறைந்தாலும் சுவை மிகுதி காரணமாக மனம் நிறையாது இன்னும் இன்னும் சாப்பிட்றான் பாருங்க. அதுதான் இங்கே வரியில் ஆறா உண்டி ஐன்றனன் ஆகி என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த ஒரு 4-5 வரிகளை என்ன சொல்லுகிறார்னா, வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தற்கு உதவாது, தன்னுயிர்க்காக இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது, உண்டி பொருட்டாக கண்டன எல்லாம் விரும்பி சமையல் கலைஞராகி அவர்களை இதை இப்படி செய், இதை இவ்வாறு செய் என்று அவர்களிடத்தில் ஏவி அந்த உணவை உட்கொள்கிற காலத்தில் வயிறு நிறைந்தாலும் கூட சுவையின் காரணமாக மனம் நிறையாத வண்ணம் அதை மேலும் மேலுமாக உண்ணுகின்ற நிலையில் அதான் ஆறா உண்டி ஐன்றனன் ஆகி என்கிற தொடரோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது செய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.